இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நாசியில் சுவாசமுள்ள மாந்தரை நம்புவதல்ல தம் ஆலோசனை. கோர பயங்கர காற்றடிக்கும், கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். கோர பயங்கர காற்றடிக்கும், கண்மலை மேல் கட்டும் வீடு நிற்கும். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே. கர்த்தர்தாம் நிற்பதால் அசைந்திடான், பக்தன் வலது பாரிசத்திலே. கர்த்தர்தாம் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெற்றேன், ஏகி பறந்திடும் பக்தரோடே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே, ஜெய கம்பீரமே உனக்குன்னே. சேர்ந்தென்றும் வாழ்ந்திடும் ஐக்கியத்திலே, ஜெய கம்பீரமே உனக்குன்னே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இங்கே அநேக வாசஸ்தலங்கள் அன்பின் பிதா வீட்டில் ஜொலிக்குதே. நேர்த்தியான இடங்களில் உந்த நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நேர்த்தியான இடங்களில் உந்த நேர்த்திய பங்கு கிடைத்திடுமே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல்,
நம்ம எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நின்று பாடுவோம். இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் மாண்டு போவதே இல்லை. என்னென்னமோ நடக்கலாம். ஒருவேளை சில நேரத்தில் நம்ம விழலாம், கைவிடப்பட்டது போல எண்ணலாம், உணரலாம். அதான் வேதம் சொல்லுது பாருங்க, நீதிமான் 7 முறை கூட விழலாம், ஆனால் திரும்ப எந்திரிப்பான். இயேசுவை நம்பினோர் ஒருபோதும் உண்மையிலே கைவிடப்பட்டு போக மாட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஜெயத்தை அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா கூட ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுவை நம்பிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் ஜெயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் இன்னும் ஜெயிக்கலைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆட்டம் இன்னும் முடியலன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிக்கும் போது தான் ஆட்டம் முடிய போகுது. நீங்கள் இன்னும் ஜெயிக்கலையா, அப்போ ஒன்றும் முடியல. தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவன் காரியங்களை செய்ய போகிறார். நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் உங்களுக்கு தெரியல, பட் நடந்துகிட்டு இருக்கு. இயேசு உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். மீட்பர் மட்டும் கிடையாது, மெய்ப்பனாக தேவைகள்லாம் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரை தொடர்ந்து நம்புவது தான் நம்முடைய வேலை. நமக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. தொடர்ந்து விசுவாசத்தில் வாழுவது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். ஆகவே நம்ம தொடர்ந்து விசுவாசிப்போம், வாழ்க்கை மலரும். இயேசு மேல் நம்பிக்கையை தொடர்ந்து இன்னும் அதிகமாய் வைப்போம். என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து ஓ என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து ஓ என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து வனாந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து ஓ என் ஆத்மா கவி பாடும், தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து லீபனோன் மகிமைகளும் கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடுமாவியினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும்,
சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவியினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. வனாந்திரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினார். அல்லேலூயா 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 பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திரும்ப எல்லோரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து. ஆமென் அல்லேலூயா ஆமென் சொல்லுகிறோம். எதுக்கு? வனாந்திரம் செழித்திடும், வயல்வெளியாய் ஆகிடும். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன். அவரை நோக்கி பார்ப்போம், அவரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி தருகிறவர். நம்ம ஒரு வழி கூட இல்லைன்னு யோசிப்போம், ஆனால் அவர் பார்க்கும்போது 1000 வழி அவருக்கு தெரியுது. நமக்கு ஒரு புதிதான வழியை உண்டாக்கி தர்றது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு லேசான காரியம். நம்முடைய கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வழி எல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்குவார். ஓ, வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக
அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் அன்பு பெறும் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவழி பெரும் பாதையாக ஆகுமே. வனதிரம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது. அதிசயம் காணுவே இன்றே. வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் அன்பு பெறும் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையாக ஆகுமே. வனம் நிறம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒளியாது. அதிசயம் காணுவே இன்றே. வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அழைத்து தினம் அன்பு பெறும் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். ஓ, நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒளியை உண்டாக்குற தேவனே, உண்டாக்குவீராக. எங்களுடைய வாழ்க்கையில வழியை காண்பிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையை மகத்துவத்தை வெளிப்படுத்துவீராக. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே.
அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே. ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையா சுகமென்றும் அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. தொடர்ந்து அவரை ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை உயர்த்துவோம், அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசுவதற்காக நன்றி. இப்பொழுதும் நீர் பேசிக்கொண்டிருக்கிறீரே. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. இப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை விளங்க செய்கிறீரே ஆண்டவரே. அதற்காக நன்றி. நீர் இங்கே பிரசனமாக இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய பிரசனத்தை ஒவ்வொருவரும் உணரும்படி நீர் செய்வீராக ஆண்டவரே. இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உம்முடைய பிரசனத்தை உணரட்டும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவரை வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே ஊழியம் செய்வீராக உம்முடைய மக்களோடு. உம்முடைய வார்த்தையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. உடைய வார்த்தை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் தாமே வந்து எங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. புரிந்து கொள்றது மட்டும் இல்லை, ஏற்றுக்கொள்ளும்படி உடைய வார்த்தையை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆவியானவரை எங்கள் மத்தியில் ஊற்றுவீராக. உடைய தாசனை வல்லமையோடு அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. உடைய வார்த்தையை தெளிவோடு வல்லமையோடு பேசும்படி நீர் அவருக்கு உதவுவீராக ஆண்டவரே. அநேகர் இன்னைக்கு உம்முடைய வார்த்தையினால் தொடப்படட்டும், இழுக்கப்படட்டும், மாற்றப்படட்டும். நம்பிக்கையும் தைரியத்தையும் நீர் தருவீராக உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே. மீதி வேலை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லா ஜனமும் உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்கள் உம்முடைய வார்த்தை கொண்டு ஊழியம் செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக.
நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் அளிக்கிறபடினால் நன்றி. உமக்கே எல்லாம் கனம் மகிமை துதியும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காணிக்கைகளை கர்த்தர் ஆதிக்கின்ற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு இந்த ஆராதனை பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் எப்பொழுதே வெப் விலைங்க மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக செலுத்தக்கூடியவர்கள் அதற்கென்று தனியாக ஒரு அறை இருக்கிறது. அங்கே போய் நீங்கள் அதை சுலபமாக செலுத்தலாம். தசமம் கால்கூட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டை சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையை வந்திருந்த தோசை கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் ஒரு சில வினாடியோட கரங்களை உயர்த்துங்கள். சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் சிடி ஸ்டாரில் கொடுத்தால் நம்மளோட போதர்கள் பேசுகிற 8 செய்திகளை MP3 சிடியும் வெற்றி வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிக்கையும் வெகுமதியாக கூட பெற்று செல்லலாம். ஜாய்ஸ் மேயருடைய மீட்டிங் ரத்து செய்யப்பட்டிருக்கிறபடினாலே அதோடய ரீஃபண்ட் உங்களை ரசீதுகளை நீங்கள் ரசீதுகளை கொடுத்து அதை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துக்கு. பொருளாதார செழிப்பை குறித்து கடந்த பல வாரங்களாக போய்த்து வருகிறோம். தேவன் மனுஷனை ஆதியில் உண்டாக்கின போது, முதல் மனுஷனை உண்டாக்கும் போதே ஒரு மாதிரியை வைத்து விட்டார். இப்படி தான் மனுஷன் இருக்கணும், இப்படி தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று. மனுஷனுக்கு 3 காரியங்களை கொடுத்தாருன்னு சொன்னேன், அது மறக்கவே கூடாது. டொமினியன், டிக்னிட்டி அண்ட் டிலைட். 1:26 வருது, ஆதியாகமம் 1:26. நமது சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆண்டு கொள்ள கடவுள்னார். ஆளுகையை கொடுத்தார். எல்லாத்துக்கும் மேலே மனுஷன் ஆள வேண்டும். எல்லாம் மனுஷனுக்கு கீழே, மனுஷன் எல்லாத்துக்கும் மேலே, அவனுக்கு மேலே கர்த்தர். இப்படி தான் மனுஷனை உண்டாக்குனார். ஆளுகை எல்லாத்துக்கும் மேலானவனாக, கீழானவனாக இல்லை, தலையாக வாலாக அல்ல, அப்படி தான் இருக்கும்படியாக மனுஷனை உண்டாக்குனார். அது ஒரு பேரடைம். அது பேரடைம்னா மாடல். இப்படி தான் இருக்கணும் மனுஷன். வாலாக இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்டவன் இல்லை. தலை வாலை ஆட்டுது இல்லையா? இவன் தலை ஆட்டு விற்கிறவன் ஒழிய ஆடுகிறவன் இல்லை. அப்படி தான் உண்டாக்குனார். ஆகவே வாலாக இருக்க தீர்மானிச்சிடக்கூடாது. தலையாக இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அப்படி மனுஷனை உண்டாக்கிட்டார் ஆளுகையை கொடுத்து. 2வது அந்தஸ்தை கொடுத்தார். நமது சாயலின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்னப்போ அந்த சாயல் ரூபமும் யாருடையது? அவருடையது. அந்த சாயலில் உண்டாக்குறன்றார். அதை காட்டிலும் ஒரு பெரிய அந்தஸ்து மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. நீங்கள் நானும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைச்சு பாருங்கள். அவரை மாதிரி இருக்கிறோம். எந்த கிளாஸ், நம்ம எந்த வகையானவர்கள் கிளாஸ் கான்ஷியஸ் சொசைட்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எந்த ஜாதி, மேற்குலமா கீழ்குலமா, என்ன சொல்கிறாங்க, கீழ் ஜாதியா மேல் ஜாதியா என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? இப்படியெல்லாம் பேச்சு நடக்குது இந்த உலகத்தில். ஒன்றும் ஜாதியில் இல்லைன்னா கூட கிளாஸ் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, இப்படியெல்லாம் இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த கிளாஸு? சிலர் சொல்கிறாங்க நான் ஏழை கிளாஸியா. நம்ம எந்த கிளாஸு? சிலர் சொல்கிறாங்க நான் கீழ் ஜாதிக்காரையா. கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி பேசவே கூடாது. நம்ம எந்த ஜாதிக்காரர்கள்? கர்த்தர் எந்த ஜாதியோ அதே ஜாதி, உயர்ந்த ஜாதி. இதை காட்டிலும் உயர்ந்த ஜாதியாக இருக்கவே முடியாது யாரும். அந்த கிளாஸ், அந்த வகையை சேர்ந்தவர்கள் நாம். ஆகவே உலகத்தார மாதிரியே பேசக்கூடாது. நம்ம எண்ணங்கள் மாறுற வரைக்கும் நாம் மாற போகிறதில்ல. பாருங்கள், என்ன தான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் அதனால் ஒன்றும் ஆகிடாது. சிலர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுனால ஏதாவது ஆகும்னு பார்க்குறாங்க. ஒன்றுமே ஆகாது. சேரில் உட்கார்ந்ததுனாலும் ஒன்றும் ஆகாது.
வெறும் அல்லேலியா ஆமென்னு சொன்னதுனாலையும் ஒன்றாகாது, பாட்டு பாடினதுனாலையும் ஒன்றாகாது. எண்ணங்கள் மாறணும், மறு ரூபமாகணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகணும். மனம் புதிதாகி மறுரூபமாகும் போது தான் நாம் வேற ஒரு மனுஷனாக மாறுகிறோம். எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கணுமோ அப்படி மாறுறோம் இல்லையா? சரி, ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள்னு சொன்னதில் வெறும் ஆளுகை மட்டும் இல்லை, ஆண்டு கொள்ள கடவர்கள்ங்கிறதுல ஆளுகை ஒரு பகுதி. அந்த ஆண்டு கொள்ள கடவர்கள்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறவர்கள், அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படி உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். நம்ம ஆண்டு கொள்ளுகிறதுன்னு சொன்னால் அனுபவிக்கிறது என்றும் அர்த்தம். நமக்கு உலகத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் நமக்கு தெரியும் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறது. இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆளுகைன்றது அது மேலே அதிகாரம் மட்டும் இல்லை, அது அனுபவிக்கக்கூடியவனாய் அவன் இருக்கிறான். கர்த்தர் அவருடைய சிருஷ்டிப்பு அனைத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடியவர்களாயும் உண்டாக்கியிருக்கிறார். ஆளுகிறவர்களாக மட்டும் இல்லை, அனுபவிக்கக்கூடியவர்களாக நம்ம உண்டாக்கியிருக்கார். இந்த ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம், இந்த மூன்றையும் நமக்கு கொடுக்கும்படியாக தான் பொருளாதார செழிப்பு ரொம்ப முக்கியம். பொருளாதார செழிப்பு இல்லைன்னா ஆளுகையும் இருக்காது, அந்தஸ்தும் இருக்காது, ஆனந்தமும் இருக்காது. பொருளாதார செழிப்பு இல்லைன்னா நம்ம கீழே கிடப்போம், நம்ம மேலே ஒன்றும் இருக்க மாட்டோம். பொருளாதாரத்தில் நல்லா இல்லைன்னா எல்லாத்துக்கும் கீழே நம்ம கிடப்போம், மேலே இருக்க முடியாது. அந்தஸ்தோடு வாழ முடியாது, அந்தஸ்து இல்லாதவர்களாக தான் வாழ முடியும். ஆனந்தத்தில் இருக்க முடியாது, ஆனந்தம் இல்லாதவர்களாக தான் வாழ முடியும். பொருளாதார செழிப்பு இந்த மூன்றையும் சாத்தியமாக்குகிறது. அதனால தான் அது ரொம்ப முக்கியம். இந்த மூன்று காரியம்தான் மெயின் இஷ்யூஸ். இந்த மூன்று காரியங்களையும் பொருளாதார செழிப்பு சாத்தியமாக்குறதுனால தான் பொருளாதார செழிப்பு நல்லது என்று தேவன் சொன்னார் அன்றைக்கி. ஏன்னா மனுஷனை எப்படி அவன் வாழணுமோ அப்படி வாழ செய்கிறது, அது அப்படி வாழும்படியாக அந்த காரியத்தை சாத்தியமாக்குகிறது. அதனால தான் பொருளாதார செழிப்பு வேணும், அவசியம், அது நல்லது என்றும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாடு முழுக்க பார்த்தோம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டாந்தார். ஏன்? அப்போ தான் ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் இருக்க முடியும். அதுக்குள்ளே வரணும். மனுஷன் அடிமையாக இருந்துட்டான், ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடிசைன்னு இருந்துட்டான். இப்போ இதுக்கு கொண்டாடுறாரு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டாரு. ஏன்? அதுதான் அவருடைய ஒரிஜினல் சித்தம். ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம், இது மூணுத்துக்குள்ளே கொண்டாடுறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இப்போ இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் தான் பிரச்சனை. ஏன்னா புதிய ஏற்பாட்டை பல விதமாக பார்க்குறாங்க. நான் சொன்னபடி புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னா கதையே மாறிடுச்சுன்றாங்க சிலர். என்ன சொல்கிறாங்க? இல்லை அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஆனந்தம் இல்லை, கண்ணீர். புதிய ஏற்பாட்டில் என்ன? அந்தஸ்து இல்லை, ஒன்றுமில்லாத ஒரு நிலை. புதிய ஏற்பாட்டில் என்ன? ஆளுகை இல்லை, கீழாக இருப்பது மேலாக இருப்பது இல்லை அப்படின்றாங்க. கிடையாதுங்கிறத காண்பித்து வருகிறேன். அதனால தான் லூக்கா சுவிசேஷம் கிட்டத்தட்ட முழுவதுமே ஆராய்ஞ்சோம். லூக்கா சுவிசேஷம் தான் பொருளாதாரத்தை பற்றி நிறைய சொல்லுகிற ஒரு புஸ்தகம். 66 புஸ்தகங்களில் லூக்கா தான் நம்பர் 1 பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது. இயேசு எல்லாத்த காட்டிலும் பொருளாதாரத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினார்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கரெக்டாக வசனங்களை எண்ணி பார்த்து சொல்கிறாங்க. அதுதான் சப்ஜெக்ட் மெயின் அவருது. ஏன்? ஒருவன் பொருளாதாரத்தை எப்படி அணுகுகிறான் என்பது அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான் என்பதற்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. ஒருத்தன் பணத்தை எப்படி கையாளுறான், அதை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சேர்த்து வைக்கிறான், எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத கவனிச்சிங்கனாலே அவன் ஆவிக்குரியவனா அல்லது உலகத்தானா, அதை குறித்து அவனுடைய அபிப்பிராயம் என்ன, எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கனாலே அவன் உலகத்தானா, ஒரு இந்த உலக மனிதர்களை போல அவன் இருக்கிறானா அல்லது தேவனுடைய பிள்ளையை போல இருக்கிறானா என்கிறது விளங்கிவிடும். அதனால தான் இயேசுவே பொருளாதாரத்தை குறித்து அவ்வளோ அதிகமாக போதித்தார். ஏன்னா அது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. அப்போ பொருளாதாரத்தை பற்றி அவர் போதிக்கிறப்பெல்லாம் வெறும் மெட்டீரியல் திங்ஸை பற்றி போதிக்கல, ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கறதுக்காக தான் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். பொருளாதார காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. அதனால தான் பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுகிறார். இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேணுது. வெறும் பொருளாதாரம் பெரிய சப்ஜெக்ட்ன்றதுனால பேசல, இந்த பொருளாதாரம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கண்ணாடியாக இருக்கிறதுனால தான் அதை நிறைய எடுக்கிறார். இதை பாரு, அது வழங்கிடுன்றார். அதனால தான் லூக்கால் அவ்வளவு ஓமைகளும் அவ்வளவு போதனைகளும் பொருளாதாரத்தை குறித்ததாக இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு திருப்ப சொல்லியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆதி திருச்சபையில் எப்படி இந்த பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியங்கள் போதிக்கப்பட்டது என்பதை பார்க்க போகிறோம்.
ஆதி திருச்சபையில் பொருளாதாரத்தை பற்றி என்ன போதித்தார்கள், அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இங்கே நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் யாக்கோபின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அங்கேயும் பொருளாதாரத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவுலின் நிருபங்களில் 1-2 காரியங்கள் அதை பார்க்க போகிறோம். அங்கேயும் பவுல் என்ன போதிக்கிறார் என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். இதை பார்த்தா நம்முடைய போதனைகள்லாம் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வரும். 2 வேத பகுதியில் இன்றைக்கி வாசிக்க போகிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். ஏன்னா ஆதி திருச்சபையில் இருந்த பொருளாதார வாழ்க்கையை குறித்து லூக்கா இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதுகிறார். ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படித்தோம். அந்த லூக்கா, அதே லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் எழுதுகிறார். எந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதினாரோ அதே லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் எழுதுகிறார். அதே ட்ரெண்டு தான் இங்கே காணப்படுகிறது. அநேக நேரத்தில் அவருடைய மனதில் பின்னணியில் இருக்கிற காரியங்கள் அதே தான். எது? கர்த்தருடைய ஒரிஜினல் மாடல், மனுஷனுடைய வாழ்க்கைக்கான ஒரிஜினல் மாடல், த டொமினியன், டிக்னிட்டி அண்ட் டிலைட்டு. அந்த ஒரிஜினல் மாடலுக்கு எப்படி மனுஷனை கொண்டு வர விரும்புகிறார், பொருளாதாரத்தை பற்றி மனுஷனுடைய எண்ணங்கள், அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்க வேணும், எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையை அது உண்டாக்குகிறது, கிறிஸ்தவன் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும், பொருளாதாரத்தை எப்படி பார்க்கணும், எப்படிப்பட்ட கண்ணோட்டம் இருக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் தான் அவருடைய மனசில் இருக்குது. அதெல்லாம் தான் வெளிப்படுத்த. அதையெல்லாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற அதை அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு அப்ளை பண்ணுறார். புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் மாறிடல. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே தரிசனம் தான், ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் என்கிற அதே தரிசனம், பொருளாதார செழிப்பு தான் கர்த்தர் வச்சாருங்க. அதே தரிசனம் தான் புதிய ஏற்பாட்டில். கர்த்தர் மாறிடல, கர்த்தருடைய வழிகளும் மாறவில்லை, அவர் மாற வேண்டியதும் இல்லை. அவர் ஒன்றும் மனுபுத்திரல்ல மனம் திரும்புவதற்கு. அவர் ஒன்றும் போன தடவை நான் தப்பாக செஞ்சிட்டேன், இந்த தடவை கரெக்டாக பண்ணுறேன்னு மாற்றிக்கிறவர் அல்ல. அவர் எப்போவுமே பரிபூர்ணமானவர், அவர் தவறே செய்யாதவர். ஆகவே புதிய ஏற்பாட்டில் 2 பகுதியை பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி, பிறகு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி. இந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதி ஆதி திருச்சபையில் பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு அதன் விளைவாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ண பிறகு 3000 பேர் சபையில் அன்றைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். வந்து ஞானஸ்தானம் பெற்று சபையில் வந்து சேருகிறார்கள். அங்கே நடந்த காரியங்களை பார்த்து வியந்து சபையில் வந்து சேர்றாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒரே நாளில் ஒரே பிரசங்கம், ஒரே இம்பேக்ட், ஒரு பிக் பேங்க்னு சொல்லலாம், ஒரு பெரிய வெடித்து கிளம்புகிறது போல் சபை அங்கே உருவாகிறது. ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்யணும் போன்னு கேட்குறாங்க. எல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கன்றார். எல்லாம் ஞானஸ்தானம் பெறுறாங்க. அவங்க எல்லாம் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறீங்க. அப்போ அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது பேதுருடைய பிரசங்கத்தை, ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் அங்கே செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து, இப்போ கவனிங்க, சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இங்கே எக்கனாமிக் லைஃப்பை விவரிக்கிறார், பொருளாதார வாழ்க்கையை வர்ணிக்கிறார். எப்படி இருந்தது அவருடைய பொருளாதார வாழ்க்கைன்னு. பொதுவாக எல்லாத்தையும் வச்சு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். சகலத்தையும், காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுபவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். 44-45 ரொம்ப முக்கியமான வசனங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சியிலையும் ஆஸ்தியிலையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள்னு இருக்குது. இது அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி வாழ்ந்தார்கள்ங்கிறத இங்கே இவர் சொல்லுகிறார். நிறைய தவறான அபிப்பிராயம் இருக்குது, வழிவகுத்து விட்டது. அதனால தான் இந்த வசனத்தை எடுத்து இன்றைக்கு விளக்க போகிறேன். இதை வச்சு நிறைய என்னென்னமோ சொல்லிட்டாங்க ஜனங்க. இது இப்போ இதன் அர்த்தம் இதாக்கும் அதாக்கும் நிறைய சொல்லிட்டாங்க. என்னென்னு பார்ப்போம் உண்மையாக. அன்றைக்கி 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 2வது பகுதியும் வாசித்துறேன். இங்கே ஏற்கனவே சொன்னதை, இந்த 44-45 வசனங்களில் சொன்னதை 4ஆம் அதிகாரத்தில் திரும்பியும் இன்னும் கொஞ்சம் விவரங்களை சேர்த்து சொல்கிறார்.
அவருடைய பொருளாதார வாழ்க்கையை குறித்து இன்னும் சில விவரங்கள் இங்கே அடிஷ்னலாக கொடுக்குறார். 32ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள். பெரிய கூட்டம், ஆனால் ஒரே மனம், ஒரே எண்ணம், ஒரே விதமான அப்ரோச், ஒரே விதமான இதை கொண்டு இருந்தார்கள். அவர்கள் ஒரு மனதை கொண்டு இருந்தால் ஒரு மனமுள்ளவர்களாக இருந்தால் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. 32ஆம் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு மனதாக இருந்தாங்க, ஒருவனும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அதாவது தனக்குள்ளே எந்த ஆஸ்தி, அந்த பொருள்கள், பணம் எதையுமே தன்னுடையதுன்னு சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ கவனிங்க, 34, 35 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. நிலங்களை வீடுகளை விற்று விற்கப்பட்டதுடைய கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்களாம். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டதாம். அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இங்கே நான் சொன்னபடி லூக்கா எழுதுகிறார். லூக்கா வெறும் ஒரு சரித்திர உண்மையை சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை. இப்படிலாம் நடந்தது அப்படின்னு வெறும் சரித்திரபூர்வமாக நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போகலாம், நம்ம மற்றவங்களுக்கு தெரியட்டோம் அப்படின்ற விதத்தில் சொல்லலை. வெறும் ஒரு சரித்திர உண்மையை இங்கே குறிப்பிடவில்லை. வேத வசனம் வெறும் சரித்திரத்தை சொல்கிற சரித்திர புஸ்தகம் இல்லை, சரித்திர ரெக்கார்டு இல்லை இது. ஆகவே இது வெறும் சரித்திர ரெக்கார்டு மாதிரி வாசிக்கக்கூடாது. இதெல்லாம் நடந்துதான், இது நடந்தது, அது நடந்தது, அதெல்லாம் அவருடைய நோக்கம். எழுதுறதுல ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம், எந்த நோக்கத்தோடு எழுதுகிறாரு? அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ ரெட்டாரிக்கல் கார்விங் ஆஃப் நெரட்டிவ்ஸ் கன்சர்னிங் எக்கனாமிக் லைஃப். தமிழில் சொல்கிறேன் கேளுங்க. வார்த்தைகளை கொண்டு கிறிஸ்தவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்தது என்று ஒரு படத்தை நமக்கு வரைந்து காட்டுகிறார். ஏன்னா சபையை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற சபை, பிற்காலத்தில் வருகிற சபைகள், எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ஜனங்களுக்குள்ளே உண்டானது, எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மாறினார்கள். நான் சொன்னாலே ஏற்கனவே, உள்ளே மாறி இருந்தால் எங்கே வெளிப்படும்? அது பொருளாதார வாழ்க்கையில் தான் மெயினாக வெளிப்படும். சகேயு என்பவன் உள்ள மனம் திரும்பினான். உடனே என்னாச்சு? எல்லாத்தையும் பிடுங்கி பிடுங்கி பொழப்பு நடத்தினவன், பிடுங்கிறதே பொழப்பாக வச்சுட்டு இருந்தவன் கொடுக்குறவனாக மாறிவிட்டான். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது பெரிய மாற்றம்னு? உள்ள மனம் திரும்ப உண்டானதை யாரும் பார்க்க முடியாது. அவன் இருதயத்தில் போய் என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற விஷயமா இது? உள்ளே என்ன ஆச்சுன்னு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அவன் உண்மையாக மனம் திரும்பினானா? மனம் திரும்பினால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வாழ்க்கையை பலவிதமாக சொல்லலாம். அவன் மனைவி எப்படி நடத்துகிறான், குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறான், எப்படி அன்பு கூறுறான், இதெல்லாம் வாழ்க்கை தான். ஆனால் எல்லாத்த கட்டியும் ரொம்ப பவர்ஃபுல் டெஸ்டிமனி, ஒரு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு வெளியே தெரிகிற வாழ்க்கையில் சொல்கிறேன். வெளியே காணப்படுகிற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது என்ன? அவனுடைய பொருளாதார நடவடிக்கை, பொருளாதார அணுகுமுறை, பொருளாதாரத்தை அவன் கையாளுவது, பயன்படுத்துவது, சம்பாதிப்பது, செலவழிப்பது, இதெல்லாம். பணத்தை ஒருத்தன் எப்படி அணுகுகிறான், அது அவனுடைய உள்ளத்தின் குணத்தை காட்டுகிறது. பணம் குணத்தை காட்டுகிறது, பணத்தை குறித்த வேண்டிய அணுகுமுறை. அதனால் உள்ளே மாறிட்டான், உடனே கையை திறக்கிறான், பிடுங்கினவன் கொடுக்குறவனாக மாறுறான். என்றைக்குமே கொடுத்ததில்லை, கொடுத்த பழக்கமே கிடையாது, பிடுங்கி தான் பழக்கம். மற்றவனை ஏழையாக்கி அவன் பணக்காரனானவன், அநியாயமாக பிடுங்கினவன் கொடுக்குறவனாக மாறுறான். லூக்கா எதுக்கு இது எழுதுகிறாரு? தன்னுடைய வார்த்தைகளை வெறும் சரித்திரத்தை குறிப்பிடுவதற்காக எழுதவில்லை, இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக எழுதலை. என்னத்துக்காக எழுதுகிறாரு? இட்ஸ் எ ரெட்டாரிக்கல் கார்விங். ரெட்டாரிக்கல்னால் வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்கிறார். எதை வடிவமைக்கிறார்? எக்கனாமிக் லைஃப்பை, பொருளாதார வாழ்க்கையை வடிவமைக்கிறார்.
எப்படிப்பட்ட பொருளாதார அணுகுமுறை இருந்தது அவர்கள் மத்தியில், எப்படி எண்ணினார்கள், பொருளாதாரத்தை பற்றி, பணத்தை பற்றி எப்படி யோசித்தாங்க, எப்படி எண்ணினார்கள். நல்லா கவனிங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் விளங்குறது இல்லை. என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியமே கிடையாது, பரலோக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேணும். இயேசு வந்து அப்படியே பரலோகத்துக்கு பறந்து போயிடணும். பறந்து போகிறது இருக்கட்டும், இங்கே எப்படி எண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன விதமாக எண்ணுகிறீர்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க முடியும். ஆகவே என்ன எண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்கள், நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கிறோங்கிறது உடனடியாக பொருளாதார நடவடிக்கையிலே வெளிப்படுகிறது. அதனால் வார்த்தையை வச்சு இவர்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையாய் கூடி வந்திருக்கிறார்கள், 3000 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், ஜனத்திரளங்க இருக்கிறது. ஆனால் எப்பேற்பட்ட குவாலிட்டி ஆஃப் பீப்புள், என்ன விதமான தரமான ஜனங்கள் இவர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? பைபிள் அப்படி தான் வாசிக்கணும். சும்மா சரித்திரம் வாசிக்கிற மாதிரி 1 இது நடந்து தான், 2 இது அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட்டை சொல்ல வர்றாருங்க. பொருளாதார வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்ல வர்றாரு. ஏன்? ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்கிறத விவரிக்கிறதுக்காக தான். பொருளாதாரத்தை பற்றி பைபிள் பேசும்போதெல்லாம் ஆவிக்குரிய இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க சிலர், பொருளாதாரத்தை பற்றி நிறைய பேசுகிறார். ஆமாம், ஏன்னா ஆவிக்குரியதை பற்றி நிறைய பேச விரும்புகிறேன். ஆவிக்குரியதை பற்றி எப்படி பேசுகிறது? பொருளாதாரத்தை பற்றி பேசி தான் ஆவிக்குரியதை பற்றி பேசணும். அதான் ரூட்டு. அப்படி தான் அதை பேச வேண்டியதாக இருக்குது. சரி, இதில் 2 காண்பிக்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை போலவே. பொருளாதார காரியங்களை நடவடிக்கையில் நல்ல விதத்தில் செய்வது, அப்புறம் தவறான விதத்தில் நடப்பிப்பது, ரெண்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லைஃப். பொருளாதார வாழ்க்கை சரியான வாழ்ந்தால் எப்படி இருக்கும், சரியான விதத்தில். தவறான விதத்தில் வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும். தேவனுடைய மக்கள் எப்படி சிலர் சரியான விதத்தில் செய்கிறாங்க, எப்படி தவறான விதத்தில் செய்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? சரியான விதத்தில் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. 2 பக்கமும் காட்டுறாரு. பாசிட்டிவையும் காட்டுறாரு, நெகட்டிவையும் காட்டுறாரு. தப்பு எதுன்னு காட்டுறாரு, ரைட் எதுன்னு காட்டுறாரு. ஏன்னா அப்போ தான் விளங்கும் எது சரியான விதம் என்று விளங்கி அதன்படி நடந்து கொள்ளும்படியாக இதை காட்டுகிறார். சரி, இந்த 2 பகுதியை வாஸ்தவம். 2 பகுதியில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாம் பொதுவாக எல்லாத்தையும் வச்சு அனுபவித்தாங்களாம். நிலங்கள் வீடுகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள், எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய 2 பகுதிகள். ஏன்னு சொன்னால் இதனுடைய அர்த்தத்தை பலர் பலவிதமாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க உலகத்தில். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டு பாருங்கள். அந்த காலத்திலேருந்தே தவறான அபிப்பிராயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் சில நூற்றாண்டுகளிலே ஆரம்பித்து விட்டது. முதல்ல என்ன சொன்னாங்க சிலர், ஆதி காலத்தில் முதல் சில நூற்றாண்டுகளிலே சிலர் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, இது வந்து மொனாஸ்டிசிசத்தை குறித்த ஒரு போதனை. மொனாஸ்டிசிசம்னா துறவரத்தை குறித்த போதனை. கிறிஸ்தவனாக இருந்தால் ஒருவன் எல்லாத்தையும் திறந்து விட வேணும். என்ன பண்ணணும்? திறக்கிறதுனா என்ன? ஆஸ்தி ஒன்றும் வச்சுக்கூடாது, தன்னுடைய பேரில் எதுவும் இருக்கக்கூடாது, சொத்து எதுவும் இருக்கக்கூடாது, ஒரு நிலமோ வீடோ இருக்கக்கூடாது, ஒரு கார் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. நமது பேரில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டால் 2 சட்டை தான் இருக்கணும். ஒன்று போட்டிருக்கணும், ஒன்று கொடியில் தொங்கணும். இது 20ஆம் நூற்றாண்டில் போதிச்சு நான் கேட்டிருக்கிறேன். ஜனங்க ஒன்றும் அப்படி ஒன்றும் மாறி இல்லை. இப்படிப்பட்ட துறவரத்தை போதிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா, இந்த 2ஆம் அதிகாரத்திலும் 4ஆம் அதிகாரத்திலையும் சொல்லி காமிச்சு பாருங்கள், அவங்க எதையுமே வச்சுக்கல, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, எல்லாத்தையும் விற்று கொண்டாந்து கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சமமாக எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம எல்லோரும் போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் விற்றுட்டு கொண்டாந்து இங்கே கொடுத்து நம்ம வந்து எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்து அப்படி தான் இருந்தாங்க சபையில் அப்படிங்கிற மாதிரி போதிப்பாங்க. அது என்னன்னு சிலருக்கு விளங்குறது இல்லை, ஆனால் போதனை மட்டும் அப்படி பண்ணுறது. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காக்கும். துறவர வாழ்க்கை தான் வாழ வேண்டும். துறவர வாழ்க்கையை வாழ்கிறவங்க பாருங்கள், அவங்க பேரில் எந்த சொத்தும் இருக்காது. அது ஒரு கண்டிஷன். துறவரத்துக்கு வந்துட்டால் மொனாஸ்டிக் லைஃப்பை தெரிந்து கொண்டால் சொத்து எதுவும் இருக்கக்கூடாதுன்றது தான் கண்டிஷன். ஆகவே பேங்க் அக்கௌண்ட் வச்சு அதில் பணத்தை போட்டு வச்சு எல்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சொத்து வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் சேர்த்து வைக்க முடியாது. எல்லாம் வந்து பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை. அதை போதிச்சாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்தவங்க லூத்தர், அவரெல்லாம்
பிற்பாடு 16ஆவது நூற்றாண்டிலே இந்த மறுமலர்ச்சி இயக்கமெல்லாம் ஆரம்பித்தது இல்லையா. லூத்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அதுக்கு முன்னோடியாக இருந்தார். கால்வின் மற்றும் ஸ்விங்லின்னு ஒருத்தர் இருந்தார். இவரெல்லாம் ரிஃபார்மர்ஸ், மறுமலர்ச்சியை உண்டாக்கினவர், சபைக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினவர்கள். ப்ராட்டஸ்டன்ட் மறுமலர்ச்சியின் மூலமாக அவர்கள் இதை எப்படி கூட எடுத்துக்கொண்டார்கள்னு சொன்னால், இது வந்து எருசலேம் பட்டணத்தில் மட்டும் நடந்த ஒன்று. இது வந்து எல்லாருக்கும் மாடலாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. வரப்போகிற தலைமுறையினருக்கு எல்லாருக்கும், எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி தான் செய்யணும்னு மாடலாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. இது எருசலேமில் மட்டும் அன்றைய உள்ள சூழ்நிலையில் அன்றைக்கு நடத்தப்பட்ட ஒரு காரியம். அப்படி அவர்கள் செய்தார்கள், அவ்வளோதான் ஒழிய இது எல்லாருக்கும் என்று வேதம் போதிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் துறவரத்தை எல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் சிலரெல்லாம் துறவியாக இருந்தவர்கள். லூத்தர்லாம் துறவியாக இருந்தவர், பாதிரியாராக இருந்தவர். இருந்துட்டு அதை வெறுத்துட்டு தான் வெளியே வந்தார். அதெல்லாம் தப்புன்ட்டார். அதெல்லாம் தப்பு, ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தப்பு. ஆனால் எருசலேம் சபையில் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அதை பொதுவாக வச்சு அனுபவிச்சார்களாக்கும். அது அந்த ஒரு சபையில் அப்படி நடந்தது. இது எல்லாரும் அப்படி செய்ய வேணும் என்கிற போதனை இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாதிரியை இங்கே கொடுக்கவில்லை என்று அவர்கள் போதித்தார்கள். இன்னொரு குரூப் இருந்தது அந்த காலத்தில், இந்த மறுமலர்ச்சியின் மூலமாக உண்டான ஒரு குரூப், ஆனாபேப்டிஸ்ட் என்கிற ஒரு குரூப். அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் இதை இன்னொரு விதமாக அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு அவங்கவுங்க ஒரு புதுமையான விதத்தில் இதை கையாள ஆரம்பித்தாங்க. ஆனாபேப்டிஸ்ட் குழுவினர் அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அவங்க நல்ல ஜனங்க. அவங்களும் ஆண்டவரை நல்லா பின்பற்றணும், ஆண்டவருக்காக வாழணும்னு அந்த இதெல்லாம் இருக்குது அவங்களுக்குள்ளேயும். கெட்ட ஆளுகள் கிடையாது. அவங்க ஒன்றும் பெரிய மோசமானவன்னு சொல்ல முடியாது, நல்ல ஆட்கள் தான். அதை எப்படி அதை அப்ளை பண்ணாங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சரி இப்படி சொல்லியிருக்கு, அப்போ அது போலவே நம்ம சபையும் இருக்கட்டும். யாரும் ஒருத்தரும் வீடு வச்சிருக்கக்கூடாது, நிலம் வச்சிருக்கக்கூடாது, ஒன்றும் வச்சிருக்கக்கூடாது, சொந்தமாக எதையும் வச்சுருக்கக்கூடாது. எப்படி அப்போ வச்சுருக்கிறது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடம் வாங்குவோம், ஒரு 100 ஏக்கர் வாங்குவோம். 100 ஏக்கர் வாங்கிட்டு எல்லாருக்கும் அங்கே வீடு கட்டிடுவோம். எல்லாருக்கும் பொது. அது யார் உங்கள் பேரில் இல்லை, என் பேரில் இல்லை, யார் பேர்லையும் இல்லை, எல்லாருக்கும் பொது. அது அங்கே எப்படி சாப்பிட்றது, நம்மளே அந்த நிலத்தில் உழைப்போம். நான் முன்னாடி மனைவி பிள்ளைகள்லாம் சேர்ந்து அதில் கையை வச்சு உழைச்சி காய்கறிகளை விளைவிச்சு, கோதுமையை விளைவிச்சு, எல்லாம் பண்ணி எது வேணுமோ எல்லாத்தையும் விளைச்சி சாப்பிடுவோம். சாப்பிட்டு சிம்பிள் லைஃப். அவங்களுடைய எம்ஃபசிஸ் என்னன்னா, வாழ்க்கையை ரொம்ப எளிமையான விதத்தில் வாழ வேண்டும். ரொம்ப மிஷின்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் படிக்கிற காலத்தில் 1970ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் அப்படிப்பட்ட கம்யூனல் லைஃப் அனுபவித்து கொண்டவர்கள் மத்தியில் நான் போயிருக்கேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அங்கேயே சின்ன சாப்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 50-100 குடும்பங்கள் அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு 200 பேர் அங்கேயே கூடுவாங்க. அவங்க வெளி உலகத்தோடு அவ்வளோ தொடர்பு கிடையாது. ஏன்னா வெளி உலகம் ஒரு மாதிரி கெட்ட உலகம். அது வந்து பொய்யும் புரட்டும் அநியாயமாக இருக்குது. அவர்களோட சேர்ந்தோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். நம்ம பிள்ளைகள் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடாது, இங்கேயே வச்சு நம்ம போதிப்போம், இங்கேயே வச்சுக்குவோம், நம்ம தனியாக இருந்துக்குவோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும், நம்ம வந்து ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், இந்த கெட்ட ஜனங்களோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய காம்பவுண்டை போட்டு கேட்டை போட்டு மூடிட்டு ஒரு கண்ட்ரோல்டாக இருப்பாங்க எல்லாம். அதில் பல பிரச்சனைகள் பிறகு வந்தது. அப்படி ஆரம்பித்தவங்க கடைசியில் அந்த கம்யூனிட்டியில் வாழும்போது அதில் ஒரு ஆள் வந்து சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இவரை கேட்காம நீங்கள் ஒன்றும் செலவழிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எல்லா குடும்பத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அந்தந்த புருஷன் அவன் குடும்பத்தை நடத்த முடியாது, இவர்கிட்ட கேட்டு தான் எல்லாம் நடத்தணும். இப்படியெல்லாம் ஆகி பெரிய குழப்படி ஆகி எல்லாம் உடஞ்சி பிரிஞ்சு எல்லாம் போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன். சரிண்ணா, சிலர் இன்றைக்கி நல்ல ஐடியாவை தெரியுது பிரதர், நம்ம கூட போய் அப்படி இருந்துடலாமேன்னு யோசிச்சிங்கன்னா சொல்கிறேன். சிலருக்கு பட்டாதான் தெரியும், எனக்கு பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. எது நல்லது எது கெட்டதுன்னு அதெல்லாம் நல்லா யோசித்து பார்க்கணும். அதனால தான் பைபிள் போதனை ரொம்ப முக்கியம் பாருங்கள். இல்லைன்னா தவறான வழியில் போக வாய்ப்பு உண்டு. இது மாதிரி ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட போதிக்கலாம், பைபிள் எப்படி தான் சொல்லியிருக்கு, எருசலேம் சபை எப்படி தான் இருந்ததாக்கும், எல்லாம் பொதுவாக எல்லாத்தையும் வச்சு அனுபவிச்சாங்களாம், நம்மளும் போகலாம் வாங்க, நான் 200 ஏக்கர் வாங்குகிறேன், எல்லாம் வந்து அங்கே குடியிருப்போம், நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடுவோம், நமக்குள்ளே வச்சுக்குவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. கடைசியில் அது பெரிய கேடாக வந்து முடியும். இன்டென்ஷன் நல்லது தான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கடவுளுடைய சித்தம் ஒருபோதும் அது இல்லை. அதில் மெயின் எம்பசிஸ் என்னென்னா, ஒருத்தனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது சொந்தமாக, எவனும் எதுக்கும் ஓனராக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சொத்துரிமை இருக்குது ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறதையே அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க.
அதெல்லாம் கூடாது, சொத்தே கெட்டது. நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் எனக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே கொள்கையோடு அடியேன் வாழ்கிறேன் அப்படின்னா. என்ன கிறிஸ்தவர் பாருங்கள், உள்ளங்கை அளவு கூட நிலம், ஒரு நிலம் கூட இருக்கக்கூடாது, ஒன்றும் இருக்கக்கூடாது. அவர் வீட்டில் போய் மனைவி பிள்ளைங்களை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அவங்க, ஐயோ இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு எங்களுக்கு தலைவலியாக இருக்குதுங்க, இவருக்கு பிறந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுக்கு திருந்தியும் பார்த்துருக்கிறேன். அவங்க மனைவி பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், எங்கள் அப்பா திருந்திட்டாருங்க, ரொம்ப நன்றி, உங்களை மாதிரி ஆளுங்க சொல்லி தான் இப்போ இப்படி ஆகிருக்கிறாரு, நல்லா இருக்கார், ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா நாங்கள் அழிஞ்சே போயிட்டுருப்போம் அப்படின்னு குடும்பத்தில் சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஒன்றும் இருக்கக்கூடாதுங்கிற கொள்கையை அரவணைத்து கொள்கிறார்கள். சரி, அது ஒரு குரூப்பு. இன்னும் நவீன இந்த காலத்தில் இந்த கேபிட்டலிசம் எல்லாம் வந்த பிறகு கேபிட்டலிசத்தை எதிர்த்து போதிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொள்கைகள் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீ மார்க்கெட்டு கேபிட்டலிசம் எல்லாம் தப்பு, இதெல்லாம் வந்து சரிப்படாது அப்படின்னு போதிச்சு, பொது உடைமை தான் சரி, சோசியலிசம் தான் சரி அப்படின்னு போதிக்கிறதுக்கு இந்த வசனங்களை பயன்படுத்துகிறவர்களும் உண்டு. இப்படிலாம் விதவிதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் போதிக்கிறார்கள். சரி, இதுக்கு 3 காரணங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 3 காரணங்கள், இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறேன். இந்த துறவரத்தை குறித்த ஐடியா, இது எருசலேமில் மட்டும் போதிச்சாங்க, அதுக்கப்புறம் வேறு எருசலேமில் மட்டும் இப்படி நடந்து கொண்டார்கள், மற்றபடி வேறு அதற்கு பிறகு வந்த சந்ததியார் இப்படி சபையை வச்சு கொள்ளலை அப்படின்னு போதிச்சதர்கள், அதுவும் தப்பு. ஆனாபாப்டிஸ்ட் பண்ண அந்த கம்யூனல் லைஃப்பும் தப்பு. அப்புறம் இதை வச்சு கேபிட்டலிசம் சோஷியலிசம் இப்படின்னு பல காரியங்களை போதித்தவங்க, அல்லது கேபிட்டலிசத்துக்கு எதிராகவும் சோஷியலிசத்துக்கு ஃபாராகவும் போதித்தவங்க எல்லாருமே தப்புங்கிறதுக்கு சில காரணங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று, இங்கே சொல்லப்பட்ட வசனங்களை கொஞ்சம் கவனிக்க வேணும், சொல்லப்பட்ட விதம், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் கவனிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக இருந்தார்கள்னு சொன்ன பிறகு, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. நல்லா கவனிங்க, ஒருவனாகிலும் தனக்கு ஒன்றுமில்லாமல் பார்த்து கொண்டான்னு இருக்குது. ஹலோ, ஒருவனாகிலும் தன்னுடைய பேரில் எந்த சொத்தும் இல்லாமல் கவனித்து கொண்டான், தான் பேரில் எதுவும் வராதபடி பார்த்து கொண்டான். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். என் பேரில் ஒன்றும் இல்லை, என் பேரில் ஒன்றுமே கிடையாது, ஒரு சல்லி காசு கிடையாது, அப்படியா பார்த்துக்கிட்டாங்க? கிடையாது. ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். இவன் பேரில் இருக்குது, லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நகை நட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையவைகள் என்று சொல்லவில்லை. தனக்குள்ளவைகள் என்று சொல்லவில்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க எல்லாம் உடையவர்களாக இருக்கலாம், அதே நேரத்தில் எல்லாம் என்னது எனக்கு மட்டுமேன்ற அந்த கொள்கையை உடையவர்களாக இல்லாமல் கர்த்தர் நம்ம அதை எப்படி பயன்படுத்த சொல்கிறாரோ, மற்றவர்களுக்கு உதவ காரியங்களை செய்ய எப்படி பயன்படுத்த சொல்கிறாரோ அப்படி செய்ய ஆயத்தம் உள்ளவர்களாயும் இருக்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஒருவனாலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர் அவங்க பேரில் தான் இருந்தது, அவங்க லேண்டு, அவங்க இதெல்லாம், ஆனாலும் தங்களுடையதென்று அவர்கள் எண்ணவில்லை. அதனால்தான் தேவைக்கேற்றார் போல அவசியப்படும் போது சிலரெல்லாம் அதை விற்று கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அதில் விற்கப்பட்டவர்கள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியிலே வைத்தார்கள். இதுவும் கூட பாருங்கள், எல்லாருமே எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, எல்லாத்தையுமே கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வச்சாங்கன்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்தில் நான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் அந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ண போகிறேன். பர்னபாவை குறித்தும், அவனும் ஒரு ஆள் இது பண்ணதில்லை, அவன்கிட்ட ஒரு லேண்ட் இருந்தால் தான் அவன் கொண்டு போய் விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வச்சுருக்கிறான், காணிக்கையாக கொடுத்துருக்கான் ஊழியத்துக்கு. இதை பார்த்துட்டு அனனியா சப்பீரான்ற ஒரு தம்பதியர், பயங்கரமான டீம் ஒன்று, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீமு, அவங்களும் வந்து இம்ப்ரெஸ்ட் ஆகி, அடே எப்பா இவன் எவ்வளோ பெரிய பாராட்டை பெற்றான், எல்லாம் பெரிய ஆள் நினைக்கிறாங்க, ஏன்னா இப்படி பண்ணானே அவன், நம்மளும் அப்படி பண்ணி காமிப்போன்னு சொல்லி போயிட்டு, ஆனால் என்ன ஒன்று, ஒரு பகுதியை கொண்டு வந்து வைக்கிறாங்க வித்தத்தினுடைய கரையத்தை, இன்னொரு பகுதியை மறைச்சிட்டாங்க. 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு மறைச்சிருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசி வச்சு திட்டம் போட்டு, ஒன்று கண்டுக்காத பாதியை எடுத்து வை, மீதி பாதி அங்கே கொடுத்துட்டு முழுசாக கொடுத்துட்டோம்னு ஒரு பொய்யை சொல்லுவோன்னு செய்கிறாங்க இல்லைங்களா?
இது அடுத்த சாப்டர்லேயே வருது, இதை தொடர்ந்து வருது. ஆக்சுவலாக கதை வந்து 36லேயே ஆரம்பிக்குது. பர்னபாவுடைய கதை அப்படியே 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் அனனியா சப்பீராளுடைய கதை அங்கே தொடருது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்லா கவனிக்க வேண்டும். பர்னபா அதை செஞ்சான், இவர்களும் அதை செய்கிறது போல் ஒரு காட்சி அங்கே கொடுக்குறாங்க. இதை ஏன் கவனிக்கணுன்ற இதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் நான். அவர்களிடத்தில் சொத்துக்கள் இருந்தது, வேணுங்கிறவ அதை விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அங்கே பேதுரு சொல்கிறாரு, சொத்து உன்னுடைய கையில் இருந்தபோது அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? பொய் சொன்னதை கண்டிக்கும்போது சொல்கிறாரு, உன்னுடையதாய் இருக்கவில்லையான்றார். அப்போ என்ன அர்த்தம்? உன் சொத்து தானே, அது யார் கேட்டோம்? நாங்களா கேட்டோன்றாரு. அதை விற்று கரையத்து நீ வாங்கின போதும் அது உன்னுடையதாக இருக்கவில்லையா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? சொத்து வச்சிருக்கிறது தப்பு இல்லைங்கிறத காட்டுகிறது. சொத்தை நீயே வச்சிருக்கலாமே, விற்ற பிறகு காசை நீயே வச்சிருக்கலாமே, நாங்கள் உன்கிட்ட கேட்டோமா விற்று கொண்டு வாணுமா, அல்லது விற்றதில் முழு காசு எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நாங்கள் சொன்னோமா, அல்லது பாதி காசை கொடுக்கணும்னு சொன்னோமா? ஏதாவது நாங்கள் சொன்னோமா? உன் மன விருப்பப்படி கர்த்தருக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீ அதை நீ செஞ்சுருக்கலாமே, ஏன் இதுக்கு வந்து பொய்யெல்லாம் சொல்கிற? அப்படி தான் சொல்கிறாரு அவர். அதுலேருந்தே விளங்குது இந்த எல்லாத்தையும் எல்லாரும் விற்று எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்றதெல்லாம் தப்பு இல்லைனா அது தப்பு இல்லை. அது தப்பு இல்லைன்னா எப்படி சொல்லியிருக்க முடியும்? அது உன் சொத்து உன்னிடத்தில் இருந்தபோது அது உன்னுடையதல்லவா? என்ன சொல்லியிருக்கணும் அதுக்கு பதிலாக? உன்னுடைய சொத்து உங்ககிட்ட இருக்கும்போதே நினச்சேன் அது உன்னுடையதல்ல, விற்று எங்கள்கிட்ட கொண்டு வந்து தரணும் நீ, ஏன்னா நீ ஒருத்தனை ஒன்றும் வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையா அவர்? உங்ககிட்ட சொத்து இருந்தப்போ உன்னுடையதாக தானப்பா இருந்தது, நீ வச்சிருந்துருக்கலாமே, பேசாமல் கொடுத்துருக்கவே வேண்டியதில்லை, விற்றுருக்கவே வேண்டியது இல்லையே, விற்ற பிறகு காசு நீ மொத்தமாக வச்சுருந்துருக்கலாமே, கொடுத்துருக்கவே வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். அப்போ சொத்தை வச்சுக்கிறதுலும் தப்பு இல்லை, காசை வச்சுக்கிறதுலையும் தப்பு இல்லை அப்படிங்கிறது அங்கே விளங்குகிறது. இருக்கீங்களா? இதெல்லாம் கவனிக்கணும். ஆகவே இதெல்லாம் வாசிச்சுட்டு டக்குன்னு பாருங்கயா எல்லாத்தையும் விற்றாங்களாம், எல்லாம் பொதுவாக இருந்தான். அட கடவுளை, கரெக்டாக வாசிக்கணும். தனக்குள்ளவைகளில் ஒருவனும் தன்னுடையதென்று ஒன்றையும் சொல்லவே இல்லை. அப்படின்னா தனக்குரியவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லைன்னா தனக்கு உரியதுன்னு சிலது இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தும் அவன் தன்னுடையதென்று சொல்லாமல், இருந்தும் அதை தன்னுடையது மட்டுமே என்று பார்க்காமல், இருந்தும் அதை நான் மட்டுமே அனுபவிப்பேன், நான் மட்டும்தான் சொந்தம் கொண்டாடுவேன் நினைக்காம, கர்த்தரனை எப்படி பயன்படுத்த சொல்கிறாரோ அப்படியெல்லாம் நான் பயன்படுத்த தயாரிதை. எனக்குள்ளதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது, கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அது சரியான விதத்தில் பயன்படுத்தி கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் அதை பயன்படுத்துவேன்ற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். அதன் நிமித்தமாக விற்று கொடுத்தார்கள், எல்லாம் பண்ணார்கள். ஒழிய இப்படி விற்று கொடுக்கணும்னு எந்த கண்டிஷனும் சபையில் இருந்தது கிடையாது. நல்லா சொல்கிறேன், இதெல்லாம் தப்பான ஐடியாக்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்குது, சரித்திரபூர்வமாக ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, எருசலேமை தவிர அதன் பிறகு எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்டு இந்த கிறிஸ்தவ மக்கள் பல ஊர்களில் பரவி சென்றார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? எருசலேமில் அங்கே துன்பப்படுத்தப்பட்ட போது சிதறடிக்கப்பட்டார்கள். அங்கேருந்து பல ஊர்களுக்கு சென்று போன இடமெல்லாம் சபை உருவாச்சு. அந்த சபைகளில் ஒரு சபையிலையும் இப்படி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்ற அந்த பேச்சே அங்கே கிடையாது. அப்போ ஏன் லூக்கா இப்படி போதிக்கிறார்? அங்கெல்லாம் அப்படி ஒன்றும் போதிக்கல, அங்கெல்லாம் மற்ற சபைகள்லாம் இப்படி நடந்த மாதிரி தெரியல, இந்த பாலிசியை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. எருசலேமோட ஒரு சரியாது. ஆனால் இந்த எருசலேமை பற்றி ஏன் இதை அப்படி சொல்கிறாரு? இந்த விதத்தில் கரெக்டாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு பிறகு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடிதங்களை வாசிக்கும்போது இதே எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார்கள், வேறு விதத்தில் அப்ளை பண்ணுறாங்க. அதை எல்லாம் விற்று கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு கிடையாது, வேறு விதத்தில் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்து அப்படி வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய எண்ணத்தை. அதாவது இதுதான் வழி, கிறிஸ்தவன் ஆகிட்டாலே எல்லாத்தையும் விற்றுடணும், ஒன்றும் வச்சுக்கக்கூடாது, ஒரு சொத்து இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விற்று கொடுத்துடணுமாக, இதுதான் கிறிஸ்தவன்றது தப்பு. அப்படிப்பட்ட ஒரு போதனை இங்கே இல்லை. அந்த காலகட்டத்தில் அவர்கள் சிலர் செய்தார்கள் அப்படி, அது உண்மைதான். ஆனால் எல்லாரும் இதை அப்படி செய்யணும்னு அது ஒரு மாடல் கிடையாது, அப்படி போதிக்கப்படவும் இல்லை. செய்கிறதுக்கு நம்முடைய ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் பணத்தையும்
சரியான விதத்தில் பயன்படுத்துறதுக்கு பல வழிகள் உண்டு என்பது தான் வேதம் போதிக்கிறது. பல வழிகள் உண்டு என்பதை வேதம் போதிக்கிறது. அதில் சில வழிகளை பிறகு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களுக்கு வரும்போது அதை பார்ப்போம். அப்போ ஏன் இங்கே லூக்கா இப்படி எழுதுகிறாருன்னு சொன்னால், ஒன்று, இதை வெறும் சரித்திரமாக எழுதலை அவர். இதை எழுதுகிறதுல ஒரு நோக்கம் இருக்குது. நான் சொன்னது போல் வெறும் சரித்திர குறிப்பு அல்லது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதலை. இது கிறிஸ்தவர்களுக்கு சில மாதிரியை இது எடுத்து காட்டுகிறது. மாதிரினா எக்ஸாக்டாக இதே மாதிரி எல்லாரும் விற்றுட்டு அப்போஸ்தலர் பாதபடியில் வைக்கிறது இல்லை மாதிரி. இந்த மாதிரியை பார்த்து இதிலிருந்து உள்ள சில மாதிரிகள் இருக்கிறது, இதுக்கு உள்ள சில லெசன்ஸ் இருக்குது, அதை புரிந்து கொள்ள வேணும். இதுக்கு உள்ள சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள முடியாது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இதை இங்கே சொல்கிறார். அதுவும் பாருங்கள், பர்னபாவுடைய கதையும் அனனியா சப்பீரா கதையும் ஒன்றா வைக்கிறார். லூக்காவில் கூட பார்த்துருப்பீங்க, சில கதைகளை பின்னி பிணைச்சி வைக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த ஏழை லாசரு ஐஸ்வர்யவான் கதை, அந்த கதையும் சகேயு கதையும் ஒன்றோட ஒன்று இணைச்சி வைக்கிறார். ஏன்னா ரெண்டு விதமான பணக்காரனை பற்றிய கதை. ஏழை லாசரு கதை ஏழையை பற்றிய கதை இல்லை. ஏழை லாசரு இல்லை அதில் ஹீரோ, அதில் மெயின் கேரக்டர் யார்? அந்த பணக்காரன். ஏன் அப்படி சொல்கிறேன்? எப்போ அந்த பேரபிளை சொன்னார்? எப்போ அந்த ஊமையை சொல்கிறாரு? இன்னொரு ஊமையை சொன்னார், அநீதி உள்ள உக்ரானக்காரனுடைய கதையை சொல்கிறார், பொருளாசையை குறித்து போதிக்கிறதுக்காக. இந்த பொருளாசை குறித்து சொல்லப்பட்ட கதையை, அந்த போதனையை, அதன் கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயர் அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க. இவர் போதிக்கிறாரு, இவங்க ஓரமாக நின்று அதை லேசாக காதில் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதை குறித்து பரியாசம் பண்ணினார்கள்னு இருக்குது அந்த வசனத்தில். பரியாசம் பண்ணார்கள்னு சொன்ன பிறகு சில வசனங்களில் இந்த கதை ஆரம்பிக்குது. எந்த கதை? சகேயு, இது ஏழை லாசரு கதை அங்கே ஆரம்பிக்குது. ஏழை லாசரு ஐஸ்வர்யவான் கதை அங்கே ஆரம்பிக்குது. இப்போ எதுக்காக சொன்னார்? இந்த பரியாசம் பண்ண பரிசேயருக்காக தான் கதை. பொருளாசைக்காரராகிய பரிசேயர் பரியாசம் பண்ணினார்கள் இருக்குது. இந்த பொருளாசைக்காரனுக்கு அவன் பொருளாசை உடையவனாக இருந்தது மட்டும் இல்லை, பரியாசம் பண்ணுறவனாகவும் இருக்கிறான். அவனுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறார். இப்படியே இருந்தீன்னா பொருளாசையிலே வாழ்ந்துக்கிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு கர்த்தருடைய பொருளாதார விதிமுறைகளை கை கொள்ளாவிட்டால் நேராக நரகம்தான் போவேன்றதை அவனுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த கதையை சொல்கிறார். அதனால தான் அந்த பணக்காரன் நரகத்துக்கு போகிற மாதிரி, பாதாளத்துக்கு போகிற மாதிரி கதைங்க. பாதாளத்துக்கு போயிட்டு அவன் கத்துறான், லாசரு அனுப்பி என்னுடைய சகோதரர்களுக்காக சொல்ல, அவனும் இங்கே வந்துடக்கூடாதுன்னு. என்ன பதில் கொடுக்குறாங்க? அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டேன். என்ன பதில்? அவர்களுக்கு பழைய ஏற்பாடு உண்டுப்பா, மோசையும் தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாடை வாசிக்க சொல்லு. பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? பொருளாதார சட்டத்திட்டங்கள் இருக்குது. பழைய ஏற்பாடை வாசித்து மனம் திரும்பி எப்படிப்பட்ட பணக்காரனாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவனாக இருக்க சொல்லு. அப்போ வரமாட்டான் நீ இருக்கிற இடத்துக்கு. லாசரு போய் சொன்னதுனால ஒன்றும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. பழைய ஏற்பாட்டை வாசிக்க சொல்ல, அதை ஃபாலோ பண்ணாலே வரமாட்டாங்கன்றார். அதான் பதில் அங்கே கவனிங்க, அதாங்க பதில். அதை சொல்லிவிட்டு அதோட கூட எந்த கதையை சேர்க்குறாரு? சகேயினுடைய கதையை சேர்க்குறாரு. சகேய் இன்னொரு விதமான பணக்காரன். இவன் கெட்ட பணக்காரன், கையை இறுக வச்சுட்டு இருக்கிற பணக்காரன். மேஜையிலேருந்து விழுந்தா சாப்பிட்டுக்கிட்டோமே, நான் தட்டிலெல்லாம் போட்டு தரமாட்டேன் அவனுக்கு, அவன் கிடக்கட்டும் பிச்சைக்காரன் அப்படின்ற பணக்காரன். அவனை நல்லா தெரியும் இருந்தால் கூட ஒன்றுமே செய்யாத பணக்காரன், இரக்கமற்ற பணக்காரன், கையை திறக்காத பணக்காரன், கையை இறுக மூடி கொண்டிருக்கிற பணக்காரன். அந்த சகே என்றவனும் அப்படிப்பட்ட ஒரு பணக்காரனாக தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு மனம் திரும்புதல் வந்துருச்சு. மனம் திரும்புதல் வந்தவுடனே அநியாயமாக வாங்கினதை நாளை தனியாக தர்றான்றான், ஆஸ்தியில் பாதியை தந்துடுறான்றான், கை விரிவாக திறக்குது. இப்போது ஹலோ, பெரிய மாற்றம் பாருங்கள். உள்ள மனம் திரும்புதல் வந்தோடனே வெளியே பெரிய மாற்றம். அதுவும் எதில்? பொருளாதாரத்தில். என்றைக்கு ஒருத்தன் பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுத்து கொடுக்குறான்னு அவனுக்குள்ள ஏதோ மாற்றம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஹலோ, ஏன்னா கையை தந்துடுறேன், காலை தந்துடுறேன், உயிரையே கொடுப்பேன்னு பேசுவான் ஒழியே, ஆனால் எதையுமே தரமாட்டான். விளங்குதா உங்களுக்கு? எல்லாம் பேச்சு தான், எதையும் தரமாட்டாங்க. முக்கியமாக பணத்தை மட்டும் தரமாட்டாங்க. பணத்தை ஒருத்தன் தர்றான், அதான் அவ்வளோ பெரிய விதத்தில் தர்றான், பாதியை கொடுத்துட்றேன் ஏழைகளுக்கு எல்லாத்தையும் அப்படின்றான். நாளத்தனையாக திருப்பி தந்துடுறான் அநியாயமாக வாங்கினான். அப்படின்னா உண்மையிலேயே மனம் திரும்புதல்
வந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட பணக்காரன். இவன் ஒரு மனம் திரும்பின பணக்காரன். இவன் எப்படி இருக்கான்னு பாருன்றாரு. அவன் மனம் திரும்பாத பணக்காரன் பாதாளத்துக்கு போயிருக்கிறான். அந்த 2 பணக்காரனையும் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் பக்கத்தில் வைக்கிறாரு. அதே லூக்கா தான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இது 2த்தையும் பக்கத்தில் வைக்கிறார். எதை? பர்னபாவையும். அவன் ஒரு நல்ல மனுஷன், கடவுளுக்கு ஏற்ற மனுஷன். அவன் பிற்காலத்தில் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அவன் போய் தன்னுடைய சொத்தை விற்று கொண்டு வந்து அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதபடிகளில் வைக்கிறான். கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். அவன் கதையை சொல்லிட்டு டக்குன்னு அனனியாஸ் சப்பீராள்ன்ற ஒரு பயங்கர பித்தலாட்ட டீம் அந்த கதையை சொல்கிறாரு. 2 பேரும் நிலத்தை விற்றார்கள், 2 பேரும் கரையத்தை வாங்கினார்கள், 2 பேரும் பாதபடியில் கொண்டு வந்து வச்சாங்க அப்போஸ்தலர் பாதபடியில். ஆனால் 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவனையும் பாரு இவனையும் பாரு, அவனை மாதிரி இரு இவனை மாதிரி இருக்காத அப்படிங்கிறது தான் அங்கே கதை. இதெல்லாம் போதிக்கிறதுக்காக தான் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இதை லூக்கா எடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒருபோதும் சொத்து வச்சுக்கக்கூடாதுங்கிற கொள்கையை போதிக்கவே இல்லை. அப்படி நினைக்கிறவர்கள் மாபெரும் தப்பு செய்கிறாங்க. அப்படி போதிக்கவே இல்லை. சொத்து வச்சுக்காதுங்கிற போதனையே கிடையாதுங்க. பின்ன என்ன போதனை இருக்குது? சொத்து வச்சுக்காதுங்கிற போதனை இல்லை. சொத்தையும் ஆஸ்தியும் பணத்தையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எப்படி குறித்து எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அதை குறித்த சரியான கண்ணோட்டம் எது என்பதை குறித்த போதனை இது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிறது எதுக்காக? இதுதான் பொருளாதாரத்தை குறித்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வைத்திருக்க வேண்டிய சரியான கண்ணோட்டம் என்பதை காட்டுறதுக்காக தான் இது. அவங்கெல்லாம் பாருங்கள், மனம் திரும்பின சகேயு எப்படி சரியான கண்ணோட்டத்தை உடையவனாக மாறினாம. முதல்ல தப்பான கண்ணோட்டம். என்ன கண்ணோட்டம்? பிடுங்கு 4 பக்கமும் பிடுங்கி மூட்டை கட்டுறதுல பத்திரமா உட்காந்துக்கோ. அதான் கொள்ளை அடிக்கிற மனப்பான்மை. கொள்ளை அடிச்சே சம்பாரித்தான். அது ஒரு ஆட்டிடியூட். மனம் திரும்புதல் வந்துடுச்சு. மனம் திரும்புதல்னா கண்ணோட்டம் மாறிடுச்சு. என்னத்தை பற்றிய கண்ணோட்டம்? மெயினாக இந்த பணத்தை குறித்து ஆஸ்தியை குறித்த கண்ணோட்டம். ஆஸ்தி இருக்குது, இப்போ வேறு மாதிரி யோசிக்கிறான். கிரியேட்டிவ், அதாவது ஒரு புதுமையான விதத்தில், கிரியேட்டிவ்னா புதுமையான விதத்தில் தன்னுடைய தவறுகளெல்லாம் சரியாக்குகிற விதத்தில் தன்னுடைய பணத்தை இப்போ பயன்படுத்துகிறான். முதல்ல எப்படி பணத்தை எப்படி அணுகுமுறை? அவனுக்கு சரியாக தவறு அதெல்லாம் பேசாதப்பா, பணம் வந்துதா எண்ணிக்கோ, அதை மூட்டை கட்டிக்கோ, அவ்வளோதான். எவன் காட்டான் சரியாக தவறான்னு? இது கரெக்டாக சம்பாரிச்சானா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. சம்பாரிச்சானாங்கிறது தான் முக்கியம். எவ்வளோ சம்பாரிச்சேன்றது தான் முக்கியம். எவ்வளோ கொட்டி வச்சுருக்கன்றது தான் முக்கியம். அப்படிப்பட்ட பாலிசி அவனுக்கு. உள்ள மனம் திரும்புதல் வந்து உடனே டோட்டலாக பாலிசியாக மாறுது. இப்போ என்ன மாற்றம்? இந்த பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? கொடுக்க போகிறேன். இது புதுமையான விதத்தில் அந்த பணத்தை இப்போ நோக்கி பார்க்குறான். அநியாயம் பண்ணியிருந்தாலும் நாளை தனியாக கொடுத்துடணும், ஆஸ்தியில் பாதியை கொடுத்துடணும் நான் அப்படிங்கிற விதத்தில் பார்க்குறான். அதுவும் இல்லாமல் நாட் ஒன்லி ஹி யூஸ்ட் இட் நாட் ஒன்லி கிரியேட்டிவ்லி பட் ரிடெம்டிவ்லின்னு சொன்னால் தன்னுடைய மீட்புக்காக, அதாவது தான் செய்த தவறுகளையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக, ராங்கையெல்லாம் ரைட் ஆக்குறதுக்காக பயன்படுத்துகிறான். அதான் ரிடெம்டிவ். இவ்வளோ தவறு செஞ்சுட்டேன், பணத்தை வச்சே தப்பு பண்ணேன், பணத்துக்காகவே தப்பு பண்ணேன், இப்போ அந்த பணத்தை வச்சே நன்மை செய்கிறேன். அப்படியே டர்ன் அரவுண்ட். அதான் ரிப்பென்டன்ஸ். அப்படியே முற்றிலுமாக திரும்பிடுறேன். பணத்தை வச்சே தப்பு பண்ணுவேன், இப்போ பணத்தை வச்சே ரைட்டான காரியங்களை நான் பண்ணுகிறேன் அப்படின்னு ஒரு கிரியேட்டிவ் அண்ட் ரிடெம்டிவ் வே, புதுமையான விதத்தில், ராங்கெல்லாம் சரி பண்ணுற விதத்தில் பொருளாதாரத்தை குறித்த தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு செயல்பாட்டில் இறங்குறான். அதே மாதிரி தான் அந்த அன்ஜஸ்ட் மேனேஜர், அந்த அநீதியுள்ள உக்கரானக்காரன் இல்லையா, அவனும் அப்படி தான். லூக்காவுடைய அந்த சுவிசேஷத்தில் வர்ற கதை அது. அவன் என்ன பண்ணுறான்? பாஸ் வந்து பணம் கடன் கொடுக்குறாரு, இவன் கூட சேர்ந்து இவன் தன்னுடைய காசையும் கொஞ்சம் லேசாக வட்டி கொடுக்குறது. அவர் காசை கொடுக்குற மேனேஜர் இவன். அவருக்கு 1000 ரூபா கொடுக்குறான்னு இவன் தன்னது ஒரு 500 ரூபா போட்டு அதில் சேர்த்து கொடுக்குறது. ஏன்னா அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவர் சம்பாதிக்க நம்மளும் சம்பாதிக்க சைடில். ஆனால் மாட்டிக்கிட்டான். ஒரு நாள் வேலை போயிடுச்சு. கூப்பிட்டு தன்னுடைய காசை வாங்கிக்கலான்ற யோசனை தான் வரும். ஏன்னா தான் காசு அங்கே இருக்குது. கடன் வாங்கினவெல்லாம் இவன் ஷேர் கொஞ்சம் இருக்குது, அவன் வாங்கிட்டு போனதுலலாம்.
திடீர்னு உணர்ந்தான் நான் ஏன் தருவான், நாளைக்குள்ளே கொண்டாப்பா நான் வேலை போயிடுச்சு நான் போகணும், அதுக்கப்புறம் உன்கிட்ட கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா எவனும் ஒன்றும் தரமாட்டான். மாட்டினானா நல்லது, இவனுக்கு தர வேண்டியதில்லைன்னு விட்ருவானுங்க. அதனால தான் என்ன பண்ணுறான், ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்து கூப்பிட்றீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தரணும், 100 ரூபா தரணும். சரி 50 எழுதிக்கோ, ஏன்னா 50 வந்து இவன்து, 50 அவருது, 50 இவன்து. தைரியமாக என்னது போனாலும் போகலான்றேன். ஏன்னா நான் பண்ண அக்கிரமத்துக்கு என்னை ஒருத்தங்க கூட வான்னு சொல்லி சொல்ல மாட்டான், ஹலோன்னு கூட சொல்ல மாட்டான் ரோட்டில் போனான். இனிமேலாவது அதை திருத்தி கொள்கிறேன். இந்த பணத்தை வச்சே இந்த என்னை வாழ்க்கையை நாசமாக்குன இந்த பணத்தை வச்சே இனிமேல் என் வாழ்க்கையை கட்டுறதுக்கு அதை பயன்படுத்துகிறேன். இன் அ கிரியேட்டிவ் அண்ட் ரிடம்டிவ் வே. சரியான தவறையெல்லாம் சரி செய்வதற்காக இந்த பணத்தை பயன்படுத்த போகிறேன். நல்ல விதத்தில் பயன்படுத்த போகிறேன், புதுமையான விதத்தில், இதுவரைக்கும் நான் பயன்படுத்தாத விதத்தில் அதை பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி அப்படி பயன்படுத்துகிறான். அதனால தான் இயேசு அவனை பாராட்டுறாரு. நிறைய பேருக்கு அது புரியல பாருங்கள். அந்த கதையை எப்போவுமே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவனை இயேசு வேற பாராட்டுறாரா? பண்ணுறது திருட்டுத்தனத்து மேலே திருட்டுத்தனம், இது எப்படி பாராட்டலாம்? அதில் புரிஞ்சுக்கணும் அந்த கதையை, பேக்ரவுண்டை. அது அவன் பணத்தை தான் விட்டு கொடுக்குறான், எஜமானுடைய பணத்தை விட்டு கொடுக்கல. விட்டு கொடுத்தாலும் அவன் நல்லவனாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இங்கே போதிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய போதனையும் அதே ட்ரெண்டில் தான் வருது பாருங்கள். பணத்தை எப்படி புதுமையான விதத்திலும், ஆஸ்தியும் பணத்தையும் புதுமையான விதத்தில், தவறுகளையெல்லாம் சரியாக்கும் விதத்தில் நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும் கிறிஸ்தவர்கள் என்கிறத போதிக்கிறதுக்காக தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த சம்பவங்களெல்லாம், இந்த போதனைகளெல்லாம் இவர் கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 2லையும் 4லையும் வர அந்த பகுதி அதை குறித்தது தான். மற்றபடி சொத்தெல்லாம் வித்துறணும், யாருக்குமே சொத்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது பழைய ஏற்பாட்டு தரிசனத்துக்கு முற்றிலும் மாறானது. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொத்தை கொடுத்தாரு. இவன் சொத்து இல்லாமல் இருந்தான். எல்லாம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அரை வயிற்று கஞ்சி அண்ட ஒரு குடிசைன்னு இருந்தவங்க, ஒன்றும் சொந்தமாக ஒன்றும் கிடையாது, அடிமைகளாக இருந்தாங்க. வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து, பாலும் தேன் ஓடுற தேசத்தில் கொண்டு வந்து நிலத்தை பங்கிட்டு தர்றார் இல்லைங்களா? ஒருத்தருக்கு பங்கிட்டு தர்றார், அவன் பேரில் பட்டா பண்ணி தர்றார். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைக்கு போகணும், அதுக்கு பிறகு அவன் பிள்ளைக்கு போகணும், இப்படி தான் நிலம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வம்ச வரலாறுங்கிறத ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க அந்த காலத்துலேருந்து. இயேசுடைய வம்ச வரலாறை பற்றி கிறிஸ்மஸ் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணேன். எப்படி ட்ரேஸ் பண்ணுறாங்க பாருங்கள் வம்ச வரலாறு. இவருடைய தாத்தா யார், தாத்தாவுடைய தாத்தா யார், அவருடைய தாத்தா யார், அவருடைய தாத்தா யார், எத்தனை தலைமுறைக்கு 14 தலைமுறை வரைக்கும் பின்னால் சர்வசாதாரணமாக போகிறாங்க. அப்படியே இன்னொரு 14 தலைமுறை கேட்டாலும் அதுக்கும் போகிறாங்க. எப்படி நேராக பின்னாடி வரைக்கும் போயிடுறாங்க, ஆதாம் வரைக்கும் போயிடுறாங்க, ஆபிரகாம் வரைக்கும் போகிறாங்க, ஆதாம் வரைக்கும் போய் எங்கே ஒன்றா போகிறதுக்கு ரெடி. அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கி உங்களை கேட்டால் கொடுப்பீங்களா? நீங்கள் உங்கள் தாத்தா யாருன்னா ஒரு வேளை சொல்லுவீங்க. தாத்தாவுடைய தாத்தா அது தெரிலங்க, எங்கேயோ அந்த பக்கம் எங்கேயோ விழுப்புரத்து பக்கத்துலேருந்து வந்தாருன்றாங்க. அவர் பேர் தெரியுமா? பேர் தெரியாது. என்ன வேலையில் இருந்தார் தெரியுமா? தெரியாது. என்ன தொழில் பண்ணார் தெரியுமா? தெரியாது. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? தெரியாது. எப்பேற்பட்டவர் தெரியுமா? தெரியாது. பேரே தெரியலையே. சிலருக்கு தாத்தா பேரே தெரியாது, அந்த அளவில் இருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட அது நடக்காது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியும், அவருடைய தாத்தா பேர் தெரியும், அவருக்கு தாத்தா யாருன்னு தெரியும். இப்படி பல தலைமுறைகளை சொல்ல தெரியும். ஏன்னு சொன்னால், ஏன் இந்த ஜீனியாலஜி வம்ச வரலாறை ஏன் அவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், ஒருத்தன் சொத்தையும் இன்னொருத்தன் எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அதை இது பண்ணி வச்சுருந்தாங்க. இவன் இன்னாருன்னா அவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சொத்து போகணும். அப்படி தான் அது. எவனும் இவன் பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது, எவனாவது புதுசாக ஒருத்தன் நான் தான் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. க்ளீனாக ஃபேமிலி ட்ரீ போட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக. மறக்க முடியாத அளவுக்கு வம்ச வரலாறை மெயின்டைன் பண்ணுறாங்க. 2016 17 மெயின்டைன் பண்ணாத வம்ச வரலாறு நம்ம ஊரில் அநேகர் மெயின்டைன் பண்ண முடியாத வம்ச வரலாறு 2000 3000 4000 வருஷத்துக்கு முன்னாலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க இவங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா சொத்து கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது. அதுக்காகவே சட்டங்கள், யூபிலி போன்ற சட்டங்கள், 50ஆம் வருஷம் சொத்து திருப்பி கொடுக்கப்படணும். கடன் வாங்கலாம், இஷ்டத்துக்கு வாங்கிட முடியாது. 50ஆம் வருஷம் திருப்பி கொடுக்குற வருஷம், அது வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்ப்பான். 10 வருஷம் தான் இருக்குதுன்னா அந்த 10 வருஷத்து அறுவடையை தான் இவன் அனுபவிக்க முடியும். 50ஆம் வருஷம் வந்துடுச்சுன்னா திருப்பி கொடுத்துடணுமே, அந்த நிலம் அவன்தாயிடும் திரும்ப. அதனால் ஒருத்தன் நிலத்தை நிரந்தரமாக இழந்துட முடியாது. கொஞ்ச நாளைக்கு இழக்கலாம், மிஞ்சி போனால் 50 வருஷத்துக்கு இழக்கலாம், இழக்கவே முடியாது. நம்ம நாட்டிலையும் சிலர் கவனித்து இதெல்லாம்
பண்ணால் நல்லாயிருக்கும். யாருமே சொத்தை இழக்கவே முடியாது. என்ன அருமையான சட்டங்கள் பாருங்கள். எதுக்கு சொல்ல வர்றேன்? கர்த்தர் சொத்து வைத்துக்கக்கூடாதுன்ற கொள்கை உடையவர் அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொத்து இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஹலோ, சிலர் புளிக்கிறாங்க, என்னையா அது கிறிஸ்தவ போதனையா? நான் போன இடத்துல சொன்னாங்க உனக்கு எதுக்கு வீடு, நான் வளர்ந்து வந்த காலத்தில் சொன்னாங்க இங்கே வீடு இருந்தால் உனக்கு அங்கே வீடு இருக்காதுன்ட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் இங்கே வீடு வச்சுக்காமல் விட்டுட்டோம். ஏன்னா அப்புறம் அங்கே போனால் வீடு இல்லைன்ட்டாங்கன்னா நித்தியத்தில் வீடு இருக்காது. உனக்கு கொஞ்ச காலத்துக்கு வீடு வேணுமா, இல்லை அங்கே நிரந்தரமாக வீடு வேணுமா? இங்கே வீடு இல்லாதவர்களுக்கு அங்கே மாளிகையாக்கும், இங்கே வீடு உள்ளவனுக்கு அங்கே குடிசை கூட கிடையாதாக்கும், ஒன்றுமே கிடையாதாக்குன்ட்டாங்க. தவறு. ஹலோ, இங்கேயும் தற்காலிக உலகத்தில் வீடு, அங்கேயும் நிரந்தர உலகத்தில் வீடு. கர்த்தர் வீடுன்ற கான்செப்டை உண்டாக்குனவர் அவர் தான், சொந்த வீடுன்னு. அதனால தான் போகும்போதே சொல்லிட்டு போனார் இயேசுநாதர். என்ன சொல்ல, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களார்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களார்கள். நான் பிதாவிடத்தில் போகிறேன், அங்கே ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கென்று ஏற்படுத்த போகிறேன். எல்லாம் ஏற்படுத்திட்டு எல்லாம் பங்களாலாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். ஹலோ, வீடு இருக்கக்கூடாதுன்னே போதிக்கிறதுல கவனமாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இவர் வீடு இருக்கணுன்னே போதிக்கிறாரு. கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், வெட்டாத கிணறுலேருந்து குடிப்பாய், நடாத தோட்டத்திலேருந்து சாப்பிடுவாய். ஹலோ, அதுதான் நம்ம கர்த்தர். உங்களுக்கு தோட்டம் துறவு இருக்கணும், உங்களுக்கு நிலம் இருக்கணும், உங்களுக்கு வீடு இருக்கணும், உங்களுக்கு சொந்தமாக. ஏனென்றால் இப்போ அதெல்லாம் ஏன் சில நேரம் எனக்கு வீடு இருக்கா, அது இல்லை பாயிண்ட்டாங்க. என்ன பாயிண்ட்னா, அது இருந்தால் தான் ஆளுகை, அது இருந்தால் தான் அந்தஸ்து, அது இருந்தால் தான் ஆனந்தம். ஏன் ஒரு வீடு ஒரு நிலம் அதெல்லாம் முக்கியன்றாரு ஆண்டவர்? ஏன் அதை கொடுக்குறாரு? ஏன்னா மனுஷனை ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தமுடையவனாய் வாழ வேண்டும் என்று அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் அதெல்லாம் தர்றார். இருக்கீங்களா? அப்போ வேதவசனம் அதை தான் போதிக்கிறது. ஒன்றுமே இருக்கக்கூடாதுங்கிறத போதிக்கல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதை போதிக்கவில்லை. இங்கே எல்லாத்தையும் விற்றார்கள் கொடுத்தார்கள்லாம் இருக்குது. ஆமாம், செஞ்சார்கள். அதை அப்படியே பின்பற்றணும்னு ஒன்றும் கிடையாது. அப்படியே பின்பற்றினார்கள் என்ற சரித்திரமும் கிடையாது. வேற எங்கேயும் பின்பற்றினார்கள் என்ற சரித்திரமும் கிடையாது. என்ன சொல்லலாம்? பொருளாதார வாழ்க்கையை வாழ்வது இது ஒரு முறை. அதாவது எல்லாம் நான் வச்சுருக்கிறதெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது, கர்த்தருக்குன்னு நான் பயன்படுத்த தயார். எப்படியெல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படிலாம் நான் பயன்படுத்த தயார். அதைத்தான் இங்கே போதிக்கிறது, அந்த எண்ணத்தை தான் இங்கே போதிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒருத்தனுக்கு ஒரு சொத்து இருந்தாலும் அவன் கெட்டவன்றதை போதிக்கவில்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? ஒரு நிலம் அவன் பேரில் இருந்தாலும் அவன் கெட்டவன், ஒரு வீடு அவன் பேரில் இருந்தாலும் அவன் கெட்டவன்ற மாதிரிலாம் போதிக்கலை. என்ன போதிக்க வர்றாங்க? என்னுடையதை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். அதை எப்போதுமே அதை கொண்டு நல்ல காரியங்களை செய்ய நான் முன் வருவேன். அதுக்கு ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை நடத்துகிறபடி ஏவுகிறபடி நான் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த மாடலை எந்த தலைமுறையினரும் பின்பற்றலாம், நீங்களும் நானும் கூட பின்பற்றலாம். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. அது இப்போ முடியுமா? அந்த மாடலை ஃபாலோ பண்ண முடியுமா? அப்போ கண்டிப்பாக முடியும். என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்குது பல. இதெல்லாம் கர்த்தர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி பயன்படுத்தும்படியாக கர்த்தர் என் கையில் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைப்பது தான் சரியான பொருளாதார அணுகுமுறை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹலோ, ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல்ன்றாங்க, அதுதான் போதிச்சிட்டு இருக்கிறேன். இருக்கீங்களா? அதுதான் சரியான பொருளாதார அணுகுமுறை. சரி, இப்போ இந்த ஒரு நிமிஷம் இந்த அனனியா சப்பீரா கதையை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு முடிச்சிருவோம். 36ஆம் வசனத்தில், 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அந்த பர்னபாவுடைய கதை ஆரம்பிக்குது. 1ஆம் வசனத்துலேருந்து அனனியா சப்பீரா கதை ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பர்னபாவுடைய கதை ஆரம்பிக்கிறதுனுடைய கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள். எங்கே ஆரம்பிக்குது? 35ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள் கிரயத்தை கொண்டு வந்து.
அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அப்படின்னா உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவன் அங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கார், நம்ம அதை படிச்சிருக்கோம். 15 நாளில் எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். 15 நாள் உபாகமம் எப்படி செய்ய வேண்டும்? அவனுடைய கடனை மன்னிக்க சொல்கிறாரு. கடன் மன்னிப்பு திட்டம், இயர் ஆஃப் ரிலீஸ்னு, கடனிலேருந்து அவனை விடுதலையாக்கு அப்படின்றாரு. 7ஆம் வருஷம், ஒவ்வொரு 7ஆம் வருஷம் விடுதலையாக்குன்றார். 7ஆம் வருஷத்தில் விடுதலையின் வருஷமாக அனுசரின்றார். சிலவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், ஆண்டவரே அனுசரிச்சா நான் என்ன ஆகிறது, பணம் கொடுத்துருக்குறேனே, அவன் பாட்டுக்கு விடுதலையாகி போயிட்டான்னா என் பணம் வராதே. கர்த்தர் அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ எனக்கு வராதே, எனக்கு கொடுத்த காசு வராதே, நான் ஓட்டாண்டி ஆகிடுவேன்னு யோசிக்காத. ஏன்னா இதை செஞ்சினா உனக்குள்ளே ஏழை ஒருவனும் இல்லாத இருக்க கடவன். அதாங்க எளியவன் ஒருவனும் இல்லாத இருக்க முடியாது செய்ய வேண்டும்னு சொன்னது எளியவன்றது ஏழை. அப்படி வாசித்தீங்கன்னா இன்னும் தெளிவாக வழங்கும். உங்களுக்குள் ஏழைகள் ஒருவர் கூட இல்லாமல் இருக்க செய்ய வேண்டும். ஐயோ அப்படி நம்ம மன்னிச்சு விட்டுட்டா நம்ம காசு என்ன ஆகிறது சொல்கிறாரு. தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ மன்னிச்சு உடுப்பா, நான் நீ செய்கிற வேலையை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். நீ விட்டு கொடுத்தது கொஞ்சம், ஆனால் நீ பெற்றுக்கொண்டது மிகவும் அதிகம்னு ஆகிடும். விட்டு கொடுத்ததே மறந்துடுவ, நீ போட்டுருவ. ஏன்னா நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அவ்வளோ மேலே. இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுபவித்து பார்க்கணும். நிறைய பேர் இதெல்லாம் அனுபவித்து பார்த்தது கிடையாது. பாருங்க, இன்னும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் எவ்வளோ தரணும், அவன் எவ்வளோ தரணும், இங்கே எவ்வளோ போச்சு, அங்கே அவ்வளோ போச்சு, எவ்வளோ போச்சு தெரியுமா அப்படின்னு. இதுக்கு பெஸ்ட்டு என்னன்னா, பேசாமல் போட்டோம், கூப்பிட்டவனே நீயே வச்சுக்கப்பா போ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் வரும், அதை எண்ணி கூட பார்க்க மாட்டீங்க. எதை எவ்வளோ போச்சுன்ற கணக்கு கூட மறந்துடும். நான் கொடுத்தேன்னா உனக்கு, நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்ற நிலைமை வந்துடும். ஏன்னா இருக்கிறது அவ்வளவு, இதை எண்ணுறதுக்கே போதுமான டைம் இல்லை. அப்புறம் அதை எண்ணி வருந்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரமே இருக்காது. அதான் கர்த்தர் சொல்கிறார், நீ அதை செஞ்சினா உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன், நான் கொடுக்குற தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்றார். அதை சொல்லிவிட்டு நல்லா கவனிங்க, அதையே தான் இங்கே கோட் பண்ணுறாங்க. 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. உபாகமம் 15 நாளில் எளியவன் ஒருவனும் இல்லாதிருக்கும்படி செய்ய வேணும்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி தான் இருக்கணும், மனுஷன் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஜனம் இப்படி தான் இருக்கணும், அவர்கள் மத்தியில் ஒருத்தன் கூட ஏழை இருக்கக்கூடாதுன்ற தரிசனம் கர்த்தருக்கு இருக்குது. அந்த தரிசனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து கானான் தேசத்தில் உள்ளே போய் நுழையவரவங்க எப்படி நிறைவேற்றணும்னு அங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து பிசாசின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி புது சிருஷ்டிப்புகளாக கிறிஸ்து இயேசு என்னும் இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த இந்த சபையினர் எப்படி அந்த தரிசனத்தை உண்மையாகவே நிறைவேற்றி விட்டார்கள். ஹலோ, அங்கே தரிசனம் மோசே போதிக்கிறார், ஒருத்தவங்க ஏழை இருக்கக்கூடாது, அப்படி நடந்துங்கன்றார், கர்த்தர் ஆசீர்வதிப்பான்றார். இங்கே எருசலேமில் உள்ள சபை, ஆதி திருச்சபை, அந்த தரிசனத்தை மெய்யாகவே நிறைவேற்றி காண்பித்து விட்டது. அதுக்கு தான் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இங்கே கோட் பண்ணுறாரு. அதை அங்கே சொல்லி எளியவன் ஒருவன் இல்லாதிருக்க செய்ய வேணும்னு அப்படியே செஞ்சிட்டாங்க. இவங்க செய்ய வேணும்னாரு, இங்கே நடந்துருச்சு. சொல்லிவிட்டு அதோட சம்மந்தப்படுத்தி தான் பர்னபா கதை சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஒருத்தனும் எளியவன் எவனும் அங்கே இல்லாதிருக்கும்படி ஆச்சு. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை, ஏன்னா இந்த மாதிரி ஆள்கள் உருவாகி விட்டார்கள் அப்படின்றார். கவனிங்க, இப்போ 36 சீப்பொரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். போய் இவன் விற்று வைக்கிறான் பாருங்கள். இந்த பர்னபாங்கிறவன் ஒரு நல்ல நீதியான மனுஷனுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கொடுக்குற குணம் பாருங்கள். தன்னுடைய நிலத்தையே விற்று கொண்டு வந்து தர்றான். யாராவது சொன்னாங்களே விற்று கொடுன்னு? விற்று கொடுக்குறதா எங்கள் பாலிசி. நீ விற்காமல் நீ வராத, விற்காமல் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாதுன்னு யாராவது சொன்னாங்களா? கிடையாது, கிடையாது. ஆனால் விற்று கொண்டாடுறான். அவனை யாரும் விற்க நிர்பந்தப்படுத்தவில்லைன்றது பின்னால் விளங்கும் பாருங்கள். யாரும் அவனை கட்டாயப்படுத்தலை, நிர்பந்தம் இல்லை, ஒன்றும் கிடையாது.
அவனை தான் பண்ணாரான். விற்றவங்க எல்லாரும் கொடுத்தவங்க எல்லாருமே அப்படி தான் கொண்டு வந்தாங்க. யாரும் அவங்கள நிர்பந்தப்படுத்தினது கிடையாது, சபையில் போதகர் சொன்னது கிடையாது, ஒன்றும். அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுக்கு ஆசையாக இருந்தது, அப்படி பண்ணாங்க. அனனியான்னு பேருள்ள ஒருவனும், அடுத்த வசனம் பாருங்கள், 1ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம். அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். மனைவி அறிய அப்படின்னு அர்த்தம். 2 பேரும் டீம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு மனைவிட்ட சொல்கிறான், நீ ஒன்றும் கண்டுக்காத. அந்த ஆள் கொண்டு போய் வச்ச உடனே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அது. எல்லாரும் பார்த்தா, அடே அப்பா. ஏன்னா பொதுவாக சமுதாயத்தில் அப்படிலாம் நடக்க முடியாது, ஆனால் அப்படி நடக்குது. அப்படி நடக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு பாராட்டு அங்கே அவனுக்கு கிடைக்குது. அதை பார்த்துட்டு நமக்கும் பாராட்டு கிடைக்குன்னு இவங்க கொண்டாந்து வைக்கிறாங்க. பேதுரு அவனை நோக்கி 3ஆம் வசனம், அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பாருங்க, ஆண்டவர் உண்டாக்குன உலகத்தில் ஏதேன் தோட்டம் என்ற ஒரு இடத்த உண்டாக்குனார். அங்கே பிசாசு நுழைஞ்சு கெடுத்தான். அதே பிசாசு இப்போ ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற புது சிருஷ்டிப்பில் இங்கே ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி சபையை உண்டாக்கியிருக்காரு. அது நடுவில் நுழைஞ்சிட்டான் பாருங்க. அது உள்ள நுழைஞ்சு திரும்ப கெடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறான். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னன்றார். சாத்தான் வந்து வேலை செஞ்சுருக்கான் என்றார். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விற்கிறதுக்கு முன்னால் ஒன்று தானேப்பா, அது நீயே வச்சுருந்துருக்கலாமே பேசாமல். உன்ட்ட யாராவது கேட்டோமா நாங்கள்? உன்னை விற்று கொண்டு வானோம்னு தான் அர்த்தம். அதுக்கு உன்னுடையதாக இருக்கவில்லையா? எங்களுது இல்லையா? அது நாங்கள் சொன்னோமா எங்களுது இதுன்னு? இது சபைக்கு சொந்தமானது அல்லது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னோமா? கிடையாது. அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? வித்திய காசு உன் கையில் தானே இருந்தது, நீயே வச்சிருக்கலாமே. யாரை கேட்டோமா நாங்கள்? கொண்டு வானோமா நாங்கள்? எவ்வளோக்கு வித்தன்னு கேட்டோமா? கொண்டு வான்னு சொன்னோமா? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அதுக்கப்புறம் விழுந்து சாகிறான் பாருங்க. வார்த்தையை கேட்ட உடனே விழுந்து சாகிறான். விழுந்து செத்த பிறகு அவனுடைய மனைவி 3 மணி நேரத்துக்கு பிறகு வருகிறா. என்ன நடந்ததுன்னு தெரியாமல். ஐயாவுக்கு மாலை போட்டு உட்கார வச்சுருப்பாங்கன்னு நினச்சி உள்ளே வந்து பார்த்தா பேதுரு கேட்குறாரு, எவ்வளோக்கு விற்றீங்க, என்ன இப்படி போய் சொன்னீங்கன்னு. அவளும் விழுந்து சாகிறா. பயங்கரமான ஒரு சம்பவம் இது. நிறைய பேருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. இதுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு எவ்வளோ சம்பந்தம் இருக்குது பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வச்சப்ப கர்த்தர் சொன்னார், எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் விலக்கப்பட்ட இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். என்ன ஒரு பெரிய வார்னிங் பாருங்கள். நான் சொல்கிறபடி செய்யலைன்னா சாகவே சாவாய் அப்படிங்கிறார். போச்சு, அழிஞ்சு போயிடுவேங்கிறார். உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே தான் பாருங்கள், 7-8 வசனங்களை நம்ம வாஸ்து படித்தோம். மாதுளம் பழம் இருக்கும், ஒலிவ எண்ணெய் இருக்கும், சாப்பிட்டு திருப்தி அடைகிற தேசம், ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம்னு அந்த கானான் தேசத்தை வர்ணிக்கிறாங்க 7-8ஆம் வசனத்தில். வர்ணிச்சுட்டு இதெல்லாம் அனுபவி, இதெல்லாம் உனக்கு நான் தர்றேன்றார் கர்த்தர். மோசே பிரசங்கம் பண்ணுறாருங்க. ஆனால் 20ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தில் சொல்கிறாரு, வேறு வழியில் போனின்னா அழிந்து போவீர்கள்ன்றார். அது மாதிரி ஆச்சு. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வெளியே வந்தப்போ எரிகோ நகருக்குள்ளே நுழையும் போது, எரிகோ பட்டணத்துக்குள்ளே நுழைஞ்சப்ப அங்கே என்னாச்சு? எல்லா பொருளும் சபிக்கப்பட்டவை. அங்கே இருக்கிற எல்லாமே சபிக்கப்பட்டவை. ஆகவே எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஒன்றையும் எடுத்து வச்சுக்கூடாது. இவன் போய் அங்கே நல்ல நல்ல துணிமணிகள் அது இது வெள்ளி அது இதுன்னு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டான். எடுத்து புதைச்சி வேற வைக்கிறான். தன்னுடைய டென்ட்டுக்குள்ளே கொண்டு போய் ஆகான் என்கிறவன், ஒரு கதை, பயங்கரமான கதை வருது பாருங்கள். அங்கே 7ஆம் அதிகாரத்தில் யோசுவாவில் 7-8 அதிகாரங்களில் வருது. அது போய் ஒழிச்சு வச்சிட்றான். ஒழிச்சு வச்ச உடனே அங்கே அது கண்டுபிடிக்கப்படுகிறது. போய் எல்லாம் எடுத்து கொண்டாடுறாங்க. கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சு கொண்டு அவன் எடுத்த பொருளெல்லாம் எடுத்து சுட்டெரித்து ஒரு பெரிய லெசன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பாடம் மாதிரி அதை அத்தனை பேருக்கு முன்னால் நிறைவேற்றி காண்பிக்கிறாங்க. என்ன பாடம்? கர்த்தருடைய வழிகளில் நட, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நட, கர்த்தர் சொல்கிறத செய், நல்லா இருப்ப. இல்லைன்னா உனக்கு அழிவு உண்டாகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கங்கிறது தான் அன்றைக்கு பாடம். சபை ஆரம்பிக்கும் போதும் அப்படிப்பட்ட ஒரு லெசன் அங்கே காண்பிக்கப்படுகிறது.
என்ன லெசனு? கர்த்தருடைய வழிகளில் நட, நல்லா இருப்பேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், ஒருத்தருக்கும் ஒன்றும் குறைவுபடாது, நல்லா இருப்பீங்க. தவறான வழிகளில் போனால் அழிஞ்சு போயிடுங்கன்றதை காண்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நிறைவேறுகிறது. கொஞ்சம் நல்லா கவனிக்க வேணும். லூக்கா இங்கே சொத்து யாரும் வச்சுக்கக்கூடாதுன்ற போதனையை போதிக்கல, நேர்மாறாக போதிக்கிறார், ஆப்போசிட்டாக போதிக்கிறார். தனிப்பட்ட மனிதனுக்கு சொத்தே இருக்கக்கூடாதுன்ற போதனை இல்லைங்க. என்ன போதிக்கப்படுகிறதுங்க? சொத்து இருக்கிறவன் அவனுடைய சொத்து, அது இல்லைன்னு வேதம் சொல்லலை. விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? ரொம்ப முக்கியமான வசனம். அது அவன்து தான். கர்த்தர் அதை அவன்தான் தான் காண்றார். அவன் அதை விற்க வேண்டியதும் இல்லை, கொடுக்க வேண்டியதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவனுக்கு செஞ்ச பாவம் என்ன? சொத்து வச்சிருந்தது பாவம் இல்லை, அதை விற்று பாதி காசை வச்சுக்கிட்டு பாதியை கொண்டு கொடுத்ததும் தவறு இல்லை. ஆனால் முழுசாக கொடுத்தது போல் பொய் சொல்லி நடித்தாங்க பாருங்கள், அதுதான் தவறு. அங்கேயே சொல்லியிருக்குது. என்ன பாவம்? பரிசுத்தாவியின் இடத்துல பொய் சொன்னீர்களே, மனுஷர் இடத்துல அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னீர்களே. சொத்தை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. வித்துடலாம், தப்பு இல்லை. காசை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. மொத்தமாகவே நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இல்லை கொஞ்சத்தை கொண்டாந்து ஏதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. கொடுக்காமலும் விடலாம், தப்பு இல்லை. பாதியை கொடுக்கலாம், தப்பு இல்லை. மீதியை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஹலோ, அதான் அதனுடைய அர்த்தம். எப்படிலாம் சொல்லணும் நான்? அதான் அதனுடைய அர்த்தம். எது தப்பு? இந்த மாய்மாலமான ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு வாழ்க்கை, அதுதான் தப்பு. அதைத்தான் வேதவசனம் இங்கே சொல்லுத ஒழிய அவன் சொத்து வச்சுருந்தான் அழிச்சிட்டான் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. இல்லை சொத்து வச்சுருந்தான், காசு கிடைச்சிது, அதில் பாதியை கொடுத்தா மீதி கொடுக்கல, அதனால் கிடையாது, அதனால் அழிக்கலை, அதனால் ஒன்றும் அழிக்கிறது இல்லை கர்த்தர். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அதனால் ஒன்றும் அழிக்கலை, உங்கள் காசு தானேங்க, நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிறாரு. வேறு எதுக்கு அந்த அழிவு நடந்தது? ஏன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னதுனால. சரி, இதில் கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, கர்த்தருடைய தரிசனம் என்ன? மனுஷனை உண்டாக்குன உடனே ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம். கானான் தேசத்துக்கு கொண்டு வரப்போ என்ன தரிசனம்? ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம். புதுசாக சபையை உருவாக்கின போது, அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஆதி திருச்சபை உருவான போது கர்த்தருடைய தரிசனம் என்ன? கர்த்தருடைய விருப்பம் என்ன? இந்த சபையிலையும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வர வேணும், மக்கள் நன்றாக இருக்க வேணும். அதுதான் அங்கே முக்கியம். அந்த நிலைக்கு வந்தார்களா? வந்தாங்க. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தார்கள். எந்த நிலைக்கு வந்தார்கள்? டொமினியன், டிக்னிட்டி அண்ட் டிலைட் வருகிற நிலைக்கு வந்தார்கள். அப்போ நான் சொல்கிறேன், அந்த டொமினியன், டிக்னிட்டி, டிலைட், ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் என்கிறது ஆதியாகமத்தில் ஆரம்பித்து 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரைக்கும் புதிய சபை வந்து ஸ்தாபிக்கப்பட்டு, புதிய ஏற்பாட்டு சபை ஸ்தாபிக்கப்படுகிற வரைக்கும் தொடர்ந்து அதே தரிசனம்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் கர்த்தருடைய நோக்கம். அதுக்காக தான் பொருளாதார செழிப்பு, அதுக்காக தான் வளமான வாழ்க்கை, அதுக்காக தான் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வேணும்னு விரும்புகிறார். அதுக்காக தான் இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட குறைவுபடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன பாயிண்ட்டு? அதாவது ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறது தப்பு இல்லை. ஐஸ்வர்யவான்களில் தவறான விதத்தில் ஐஸ்வர்யவானில் இருக்கிறவர்களையும் பார்க்கலாம், சரியான விதத்தில் ஐஸ்வர்யவானில் இருக்கிறதையும் பார்க்கலாம். சகையுமாரியும் இருக்கலாம், நல்லவனாக மாறி நல்ல விதத்தில் காரியங்களை செய்கிறவனாகவும் இருக்கலாம். புதுமையான விதத்தில் தன்னுடைய தவறுகளெல்லாம் சரி செய்கிற விதத்தில் தன்னுடைய ஆஸ்தியை கூட செலவழிக்கிறவனாக மாறலாம். அல்லது அந்த ஏழை லாசரு கதையில் பாதாளம் சென்ற பணக்காரனை போல கையை இறுக வைத்து கொண்டு என்னுடையது, இது என்னுடையது மட்டுமே, நான் மட்டுமே இதை அனுபவிக்க வேணும் என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கர்த்தருடைய தரிசனத்தை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் கர்த்தருடைய
வார்த்தையை கொஞ்சம் கூட கனம் பண்ணாமல் அப்படி பொருளாதார செழிப்பை அனுபவிக்கிற மனுஷனாகவும் இருக்கலாம். எப்படி இருக்க வேணுமுங்கிறது தான் போதனைங்க. அப்படி இருக்காது, எப்படி இருன்றது தான் போதனை. அனனியா சப்பீரால் போல இருக்காது, பர்னபா போல இருங்கிறது தான் போதனை. சகை போல இரு, அந்த பணக்காரன் பாதாளம் போன்றான அவனை போல இருக்காத என்கிறது தான் இங்கே போதனை. அப்போ புதிய ஏற்பாட்டு போதனை எதை பற்றியது? சொத்தே இருக்கக்கூடாது, பணமே இருக்கக்கூடாது, ஆஸ்தியே இருக்கக்கூடாது, எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுன்றது கிடையாது. ஆஸ்தியே இல்லை, ஒன்றும் அந்தஸ்தும் இல்லை. ஆஸ்தி இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றுமே தலையாக இருக்க முடியாது, வாளாக தான் இருக்க முடியும். பொருளாதார செழிப்பு இல்லைன்னா இந்த 3 காரியங்களும் இருக்காது. ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் இருக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் இருக்குன்னா பொருளாதார செழிப்பு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய செழிப்பை விரும்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இந்த விதத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி நன்றாக இருக்கணும்? நீங்கள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கும்போது ஒரு 4 பேரை கூட உங்களோட சேர்ந்து மேலே தூக்கி கொண்டு வர வேண்டும். ஹலோ, இருக்கிறீங்களா? சிலர் இருக்கிறாங்க, மேலே வர்றதுக்காகவே 4 பேரை மிதித்து போட்டு வருவாருங்க. அப்படி இல்லை, அது கிறிஸ்தவனே கிடையாது. அதுதான், அதுக்கு எதிராக தான் போதனை. அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க பாருங்கள். 4 பேரை தூக்கி கூட கொண்டாட சொல்கிறாரு மேலே. இந்த ஆளுகை, அந்தஸ்து, ஆனந்தம் எல்லாருக்கும் உண்டாகட்டும்ன்றாரு. ஒன்றுவனுக்கு ஒன்றும் குறைவுபடாது, அப்படிப்பட்ட நிலையை உண்டாக்குங்கிறாரு. அதுக்கு தான் சபை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த காரியங்கள் பதியட்டும். சத்தியத்தை கேட்டவர்கள் இதன் ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம்தான் உடைய சித்தம். செல்வ செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட நல்ல இடத்து கிறிஸ்துவின் மூலமாய் கொண்டு வந்திருக்கிறீர். மீட்பின் மூலமாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீர். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக ஒவ்வொருவரும் விளங்கட்டும். கர்த்தா, இவர்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகர் கை கொடுக்கிறவர்களாக, தூக்குகிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவர்கள் விளங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக, சபையாக இந்த இடம் உருவாகட்டும். கர்த்தாவே, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.